தீக்ஷ்ணமா இருக்கிறதே சூரியனை போல இருக்கு, பக்தியில உருகிறதே சந்திரனை போல இருக்கு. அதனால இந்த இப்படிலாம் வர்ணிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சூர்யாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனயே பூதேப்யஸ்சாஞ்சலி கிருத்வா சகார கமனே மதியோ प्लवग प्रवरे दृष्टः प्लवने कृतनिश्चयः ववृधे रामवध्यक्तं समुद्र इव पर्वसु வளர்ந்தாரே பார்க்கணும். எவ்வளவு தூரம் வளர்ந்தார் அப்படின்னுட்டா அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்ல முடியாதுன்னு வங்கி, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. நிஷ்பிரமாண ஷரீரஸ்ன்னு நிலங்கைஷு அர்ணவா அப்படின்னு வால்மீகி. நிஷ்பிரமாணம்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு ரூபம் பெருசா பறந்து போறதே தவிர அந்த ரூபத்துக்கு ஒரு பிரமாணம் சொல்ல முடியாது அப்படின்னு. எப்படி பர்வ காலத்துல சமுத்திரம் விஸ்தாரமாகுமோ அதை போல ராமருக்காக அப்பேற்பட்ட பெரிய ரூபத்தை எடுத்துட்டு, விஸ்திருதமான ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அப்படி ஆகாசத்துல பறந்து பறக்க ஆரம்பிக்கிறார். மேகங்களுக்குள்ள தெரியறார் மறையறார், தெரியறார் மறையறார். எப்படி இந்த குழந்தைகள்லாம் பிளைட் பார்த்தீங்கன்னா சொல்லும், தெரியுதுடா இல்லடா மறைஞ்சு போயிடுதுடா, தெரியறதுடான்னு எப்படி இந்த குழந்தைகள்லாம் சொல்லுமோ அதை போல மேகங்களுக்குள்ள தெரிஞ்சும் மறைஞ்சும் இல்லையா பிரச்சன்னச்ச பிரகாசச்ச சந்திரமா இவ திருஷ்யதே அப்படிங்கிறார் வால்மீகி. ஒரு சந்திரன் மேகத்துக்குள்ள மறைஞ்சும் தெரியறத போல ஹனுமான் அப்படி பறந்து தெரிஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சு மறைஞ்சு போறார். தேவ வானரங்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம். நம்மளே ஒருத்தர் இவ்வளவு பெரியவர் நம்மளோட சகஜமா இருந்தார், சகஜமா பழகிட்டு இருந்தார். என்ன பிரபாவம் அவரோட பிரபாவம். ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்சமாக ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபிபாதித ஜெயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ. ராமனுக்கு ஜெயம், லக்ஷ்மண சுவாமிக்கு ஜெயம், சுக்ரீவருக்கு ஜெயம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா ஜெயகோஷம் பண்ணி, அந்த ஜெயகோஷம் தான் அவருக்கு பலமே. இந்த நாம சங்கீர்த்தனம் தான் அவருக்கு பலம். இப்படி ஆகா ஆச்சரியமா அப்படி பறந்து போயிட்டு இருக்காரு இல்லையா. தேவாளெல்லாம் பாக்குறாரு. தேவாளுக்கெல்லாம் போனிட்டு முதல்ல மைனாக பர்வதம் பார்த்தது. மைனாக பர்வதம் ஒரு பர்வதம் சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கு. இந்த பர்வதம் சமுத்திரத்துக்குள்ள ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனே இருக்கு. அவ்வளவு பெரிய பர்வதம். 3 சிகரங்கள் உண்டு இந்த மைனாகத்துக்கு. எல்லாம் ஸ்வர்ணமயமா பிரகாசிக்கிறது. இந்த சமுத்திரம் சொல்றது மைனாக பர்வதத்தை பார்த்து, மைனாகமே நான் ஹனுமானுக்கு கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு ஹனுமான் யாருக்காக பறந்து போறார்? ராமச்சந்திரமூர்த்திக்காக பறந்து போறார். ராமச்சந்திரமூர்த்தி இக்ஷ்வாகு வம்சம், நான் இக்ஷ்வாகு வம்சத்துக்கே கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இக்ஷ்வாகு வம்சத்துல தான் சகர சக்கரவர்த்தி வந்தார். அவருடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணினா சமுத்திரத்தை விஸ்தாரப்படுத்தினார். சகர சக்கரவர்த்தியுடைய பிள்ளைகளால் விஸ்தரிக்கப்பட்ட பாகத்தை உடைய சமுத்திரத்துக்கு தான் சாகரம்னு பேர். ஏன்னா சகர சக்கரவர்த்தியுடைய பிள்ளைகளால் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது. அதனால சமுத்திரம் கடன் பட்டிருக்கு இக்ஷ்வாகு வம்சத்துக்கு. அதனால சமுத்திரம் சொல்றது, நீ போய் அவரை உபசாரம் பண்ணி கூப்பிட்டு சித்த நாடி வந்து இங்க தங்கிட்டு போச்சு. ஏன்னா இவாள மாதிரி பரம பாகவதாள் நம்ம ஆத்து வழியா போறது நம்ம பாக்கியம். ஏன்னா பாகவதாள் தனக்கு விருத்திக்காக சஞ்சாரம் பண்ணல. ஒரு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு ஒரு பாகவதம் வராருன்னா அவர் வைத்து ஒப்பிக்கிறதுக்கு வராரு நினைச்சுக்க கூடாது. நமக்கு பாக்கியத்தை கொடுக்க வர அந்த அக்ஷய பாத்திரம் அவளுக்கு எப்படி ராம கிருபை அவளுடைய ஜீவனத்தை பகவான் நடத்திட்டு போயிடுவான். ஏதோ அவர் வைத்து ஒப்பிக்கிறதுக்குலாம் உஞ்சவர்த்தி வராது போது தப்பா நினைச்சு விடக்கூடாது. ஒரு பெரிய அக்ஷரத்தை உஞ்சவர்த்தி பாத்திரத்துல போறதுக்கு நீ பாக்கியம் பண்ணிருப்பான், நம்ம பாக்கியம் பண்ணிருப்பான். குலமோட்டி உதாரணம் ஆயிடும். நமக்கு பாக்கியத்தை கொடுக்க வரா பாகவதாள். அதனால பரம பாகவதாள் நம்ம ஆத்து வழியாவும் போயிட்டானா கேட்கவும் வேணும். அதுவும் ராமதாசரோ தியாகராஜரோ துளசிதாசர் போன்ற பாகவதாள் நம்ம ஆத்து வழியா போயிட்டா அப்புறம் அவளை கூப்பிட்டு உபசாரம் பண்ணணும்னு சொல்லவும் வேணுமா? அதனால சமுத்திரம் சொல்றது மைனாகத்தை பார்த்து நீ கூப்பிட்டு உபசாரம் பண்ணு அப்படிங்கிறது. மைனாகம் அப்படியே மேல எழுப்பி வருது. வந்து ஹனுமானுக்கு போற வழியில குறுக்க நிக்கிறது. ஹனுமான் பார்த்த இது ஹனுமான் என்டர்டெயின் பண்ணல. ஏன்னா அவருக்கு கைங்கரியம் முக்கியம். ஸ்ரீ சீதாராம பாதசேவா துரந்தராய நம. அதுலயே அவருடைய சித்தம் அக்ரமா இருக்கும். தாயார் பெருமாள் சேவை அதுதான் ஒரு ஸ்வரூபம். இங்க தனக்கு ஒரு விசிராந்தி எதிர்பார்க்கல. இந்த மைனாக பர்வதம் வந்து சொல்றது, சமுத்திரராஜா என்ன பிரேரணை பண்ணினார், அதனாலதான் வந்து உங்களை வழிமறைச்சு நிக்கிறேன். என்னிடத்துல நிறைய பழங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, நீர ஓடைகள் இருக்கு. நீங்க பழங்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தீர்த்தபானம் பண்ணிட்டு இந்த இடத்துல விசிராந்தி பண்ணிட்டு கிளம்பணும். நான் பெரிய யாத்திரையா கிளம்புறேன், இங்க கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு போகும். இன்னொன்னு, உங்க அப்பாவுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். சமுத்திரம் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு கடன் பட்டிருக்கேன். நான் உங்க அப்பாவுக்கு கடன் பட்டிருக்கேன். உங்க அப்பா வாயுவுக்கு கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சமயம் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது. இதெல்லாம் வேதத்திலே ஒரு விஷயம்.
மலைகள்லாம் பறந்துன்னு இருந்தது. இந்திரன் தான் லோகாதிபதி இல்லையா, அதனால மலைகளுடைய ரெக்கைகளை தன்னுடைய வஜ்ராயுதத்தால வெட்டினான் இந்திரன். இந்த மலை என்ன படித்து மைனாகம் நேரா போய் வாயு பகவான சரணாகதி படித்து, வாயு பகவான் சொன்னார் கவலைப்படாதே உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு தன்னுடைய பிரஷரால மைனாகத்தை இந்த சமுத்திரத்துக்கு அடியில தள்ளின. அதனால மைனாகம் ரெக்கையோட இருக்கு. இந்திரன் அதை ஒண்ணும் பண்ணல. மைனாக சொல்றது அன்னைக்கு உங்க அப்பா பண்ணீங்க சகாயத்துக்கு நான் ஏதாவது பிரதி பண்ணணும் இல்லையா, உங்களை உபசாரம் பண்ணி அந்த ரிணத்தை தீர்த்துட்டு அதனால இங்க வந்து கொஞ்சம் இறங்கி விசிராந்தி பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு மைனாக சொல்றது. அதிதிக்கில பூஜா பவ பிராகிருதோபி விசாரதா தர்மம் ஜிக்யாஸ்யமானேன புனஹ த்வாதுஷோ பவானி. யாரோ ஒரு சாமானிய அதிதி ஒரு துவாதசி ஆதின்னு வந்துட்டாலே அவருக்கு போஜனம் பண்ணி வைக்கணுங்கிறது தர்மமானால், உங்களை போன்ற பரம பாகவதாள் ஆத்துக்கு வந்துட்டா அப்புறம் அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணணுங்கிறத சொல்லவும் வேணுமா அப்படின்னு நம்ம ஐந்தாவது பர்வதம் உபசாரம் பண்றது. ஹனுமான் சொன்னார் அங்க தாயார் தனிச்சுருக்க அவ இருக்காளா இல்லையான்னு தெரியல. பெருமாளோ சீதே சீதே சீதேன்னு துடிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் தவிச்சிருக்கிற சமயத்துல எனக்கு விசாந்தி வேணும் நான் நினைப்பேன். உத்தம கைங்கரியவரால் கைங்கரியம்ன்றது எப்ப கைங்கரியம் ஆகும்னா பாவத்தோட பண்ணினாதான் அதுக்கு கைங்கரியம் இல்லைன்னா வேலைன்னு வருது. சம்பளம் கொடுத்தா வேலையாயிடும். கோபிகைகள்லாம் அசுல்கதாசிகாக அப்படிங்கிறா ஜெயதிதேதிகம் ஜன்மனவ்ரஜாஹ ஸ்ரீதைந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்னு சொல்றது. அசுல்கதாசிகாஹ சுல்கம்னா வேதனம் சம்பளம்னா. நம்மளா சம்பளம் வாங்காத தாசிகள். சம்பளம்னா இவ சொல்றது பைசா இல்லை, மோட்சத்தை கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுவான். அப்படிப்பட்டவன் இவ எந்த பிரதிபலனையும் உத்தேசிச்சு இந்த பக்தி பண்ணல. அது என்னன்னே நமக்கு எல்லாம் புரியுது. இவ நான் சொன்னேன்னா தலையே நாங்க நம்மெல்லாம் ஆட்டலாம். ஓஹோ அப்படியா, அது என்னன்னு புரியும் நமக்கு. லக்ஷ்மண சுவாமி சர்வத்தையும் விட்டுட்டு அண்ணா பின்னோட கைங்கரியம் பண்ண போனார். கதையெல்லாம் நன்னா தெரியும். அது எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது என்னன்னு புரியணும். அவ்வளவு பக்தி சார் இருக்கு, அதெல்லாம் தலையாட்டிட்டு போயிடுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன எங்கேயாவது அனுபவிச்சிருக்கோமா அது? இப்ப எனக்கு ஜுரம்னா உங்களுக்கு புரியும், ஏன்னா உங்களுக்கு ஜுரம் வந்துருக்கு. எனக்கு காய்ச்சல்னா உங்களுக்கும் புரியும், ஏன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்கு. எனக்கு அவளை கண்டாலே ஆகாத சார் உங்களுக்கும் புரியும், ஏன்னா ஒரு சில பேர் உங்களுக்கும் கண்டா ஆகாது. ரைட்? அவர் மேல அத்தனை பக்தி அப்படின்னு விட்டார். தலையத்தான் மாட்ட முடியும், நமக்கு அது அனுபவத்துல இல்லை. நம்ம யாருக்கு அது அனுபவத்துல இல்லை, எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். அது என்னன்னே புரியும். ஏன்னா நமக்கு புரிஞ்சதெல்லாம் டிரான்சாக்ஷனல் பக்தி உள்பட. நான் இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், நான் அது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும். அதனாலதான் ஒரு கிழமையிலையும் ஒரு கோவிலையும் கூட்டம். இன்னொன்னு அந்த கிழமையில போய் அந்த கோவில்ல அவன் பிரார்த்தனை நடந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவன் அந்த கோயில பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நீங்க. ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போயிட்டு அவர் நடத்தி கொடுத்துட்டாரு சார், அங்க போனேன் சார், காரியம் ஆயிடுது சார், முடிஞ்சு போயிடுது. காரியம் ஆகலைன்னா தெய்வமே இல்லை. ஆனா ஒண்ணு இம்மட்டிலும் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படியாலும் கோயிலுக்கு கூட்டம் வருது அப்படின்னாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆஞ்சநேயர் பண்ண கைங்கரியம் தான் என்னன்னு புரியுமா நமக்கு. லக்ஷ்மண சுவாமி எதுக்கு எல்லாத்தையும் விட்டு அண்ணா பின்னோட போனார்னா காரணமே புரியாது. இதுதான் அகாரண பக்தி. பக்திக்கு காரணமே தேவை, சுத்த பிரேம. இதத்தான் வள்ளுவர் திருக்குறள்ல சொன்னார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த லவ் இங்க உலகத்துல பேசிக்கிறா இல்லையா, அது பிண்டத்துலதான் வருது, சரீரத்துலதான் வருது, தவிர ஆத்மாலாம் வராது. லோகத்துல இப்ப ஏதோ தெரியறதுகளே இதுகளுக்கெல்லாம் எதுல என்ன பிண்டத்துல மட்டும்தான் இஷ்டம். நாளைக்கு யார் பின்னோட போயிட்டு இருக்க ஒரு அக்னி காயம் படட்டும், அப்புறம் பார்க்கலாம் உன் பிரியா எங்க போறது, உடம்பு கருகி போட்டு அதை பிரியா உன்னால காண்பிக்க முடியுமா? காமம் பிரியா இல்ல, இந்த பிரியா லோகத்துக்கு புரியவே புரியுது. கிருப்பா வேணும், நிறைய சத்சங்கம் வேணும், குரு கிருப்பா வேணும் இல்லையா. அவளா பிச்சை போட்டாதான் உங்க அந்த பக்தி பக்தி ஆனாலப்பட்ட தியாகராஜர் சொல்ற இனதந்தட திருச்சி. இப்படி போவா அப்படி போவா, இந்த பரிகாரம் போவா, அந்த கேத்திரம் போவா, இந்த தீர்த்தாட்டம் போவா, அந்த இப்படி திரிஞ்சிருப்பாளே தவிர ஜனங்களுக்கு சுத்த பக்தினா என்னன்னு புரியலையே அப்படிங்கிறார் தியாகராஜ். இது ரொம்ப அத்தியாச்சரியமா. ஆஞ்சநேயர் சொல்லிட்டார், அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு சமயம் இல்லை அப்படின்னு விட்டார்.
ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு களைப்போட தான் வர, அத்தனை சளைப்பு இருக்கவருக்கு இங்க சித்த உட்காந்து அமிர்த கல்பமா இருக்கிற ஜலத்தை குடிச்சுட்டு கொஞ்சம் இங்க இருக்கிற பழங்களை சாப்பிட்டு போனா நம்ம என்ன சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவோமா? அந்த ஸ்லோகம் வேண்டாம் சார், நம்ம பாராயணமே பண்ண வேண்டாம் அப்படின்னு விடுவோமா நம்ம? அப்படி ஒண்ணும் இல்லையே, தாராளமா விஸ்ராந்தி பண்ணிட்டு போலாமே. ஆனா அடிச்சுக்கிறது, அங்க பிரபு துடிச்சுட்டு இருக்க, அங்க தாயார் துடிச்சுட்டு இருக்கா. இவா 2 பேருக்கு ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்காம எனக்கு என்ன ஆஸ்வாசம் நினைக்கிற, இது பக்தி. இது சொல்லி கொடுத்தலாம் வராது, இந்த பாவங்கள் ஹிருதயத்தில் தோன்றும். இதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள். அதனாலதான் சுந்தரகாண்டம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் சுந்தரம். இதெல்லாம் காண கிடைக்காத லோகத்துல. இதை தாண்டி இப்படியே அவர் கிளம்பி பறந்து போயிட்டு இருக்கார். மைனாகத்தை பார்த்து சொன்னார், நீ உபசாரம் பண்ணதை நான் ஏத்துண்டதா நினைச்சுக்கோ. இப்ப பூர்ணகும்பம் கொடுத்தா தொட்டுடுவாளோ இல்லையோ அப்படின்னா அதை ஸ்வீகரிச்சுட்டேன்னு அர்த்தம் எழுது இல்லையா? அதை போல மைனாக பர்வத்தை ஸ்பர்ஷிச்சுட்டு சொன்னார், இதை நான் அங்கீகாரம் பண்ணிண்டதா நினைச்சுக்கோ அப்படின்னு கிளம்பிட்டார். தேவாளா அதை பார்க்கிறார். தேவாளுக்கெல்லாம் அத்தியாச்சரியம், இப்படி கூட இருக்க முடியுமா? ஏன்னா அவளா சதா இந்திரியத்திலேயே மோகிச்சுட்டு இருப்பார், இந்திரிய குதூகலத்திலேயே இருப்பா தேவாள்லாம். இப்படி ஒருத்தன் ஜிதேந்திரியனா இருக்கிறத பார்த்து வாழ்க்கலாம் ஆச்சரியம். இதை பரீட்சை பண்ணணும்னு நினைச்சேன். உடனே தேவாள்லாம் என்ன பண்ணினா, நாகமாதாவான சுரசா தேவின்னு ஒருத்திருக்கா, நாகர்களுக்கெல்லாம் மாதாவள். அவளை பார்த்து பிரேரணை பண்ணினா, தட்சபுத்திரி, அவள் ஒரு தாட்சாயினி, அவள் தட்சனோட பொண்ணு அவள். அவளை பார்த்து சொல்றா, நீ ஒரு விக்னம் பண்ணு, அந்த விக்னத்தை தாண்டி அவர் எப்படி போறாருன்னு பார்க்க. உடனே சுரசா பெருசா வாய குழந்தை நிக்கிறான் ஹனுமான் வரக்கூடிய வழியில. ஹனுமான பார்த்து சொல்றா, இந்த வழியில யார் போனாலும் அவளை நான் பக்ஷணம் பண்ணிவிடலான்னு பிரம்மா எனக்கு வர கொடுத்துட்டேன். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். நீ உள்ள ஜீரணமாவையோ இல்ல என்ன தாண்டி போவையோ உன் சாமர்த்தியம். ஆனா நான் யாரையும் பக்ஷணம் பண்ணுவேன். இங்க கை குடிச்சிட்டு ஆஞ்சநேயர் சொல்ற, அம்மா நான் போய் தாயாரோட க்ஷேம சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டு ராமர்கிட்ட வந்து சொல்லிட்டு உங்க வாயில வந்து விழுந்துடுவேன். பிரவிஷ்டோஸ்மி கீதே வக்ரம் தாட்சாயினி நமோஸ்துதே பிரவிஷ்யேயத்ர வைதேகி சத்யஸ்டாசி பரஸ்தவே. உங்க வரம் சத்தியமாவே இருக்கணும், பிரம்மா உங்களுக்கு கொடுத்த வரம் சத்தியமாவே இருக்கட்டும். என்ன நீங்க பக்ஷணம் தாராளமா பண்ணுங்க, ஆனா ஒரு சின்ன அவகாசம் கொடுங்க. தாயாரோட க்ஷேம சமாச்சாரத்தை பெருமாட்ட தெரிவிச்சுட்டு வந்து உங்க வாயில விழுந்துடுறேன் அப்படின்னு சுரசா சொன்னா, அதெல்லாம் நடக்காது, இந்த வழியா தான் போயாகும். ஹனுமான் பார்த்தா, இவ எவ்வளவு தூரம் வாய குழந்தை இருக்காளோ அதுக்கு மேல ஒரு பெருசா வளர்ந்த, இவ அதுக்கு மேல வாய குழந்தா, இவர் அதுக்கு மேல வளர்ந்த, இவ அதுக்கு மேல வாய குழந்தா, இவ அதுக்கு மேல வளர்ந்த. கிட்டத்தட்ட ஒரு 100 யோஜனை இப்படி திறந்தா, இப்படி திறந்துருந்தா இப்படி தாண்டி போயிருக்கலாம். ஆச்சரியர் பார்த்தார், இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அவர் என்ன பண்ணினார், சட்டுன்னு இவன் நினைச்சு பார்க்காத சமயத்துல தன்னுடைய ஆக்கிருத்தியை ஒரு கட்டவரல் பிரமாணத்துக்கு மாத்திட்டார், அங்குஷ்ட மாத்திரத்துக்கு மாத்திட்டார். இவன் நினைச்சே பார்க்கல, சட்டுன்னு இவனுடைய வாய்ப்புள்ள பூந்து எச்சில் படாம மடியா அவளோட காது வழியா விழுவுது. அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அர்த்த சித்தி ஹரிஸ்ரேஷ்டா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன், ஒரு அம்மா குழந்தைகிட்ட விளையாடுறத போல உன்னுடைய பிரபாவம் அத்தியாச்சரியமான பிரபாவம், நிச்சயமா நீ போற காரியம் சித்தி ஆகும் அப்படின்னு சுரசா அனுகிரகம் பண்ணி அனுப்ப அங்கிருந்து தாண்டி இப்படியே வரார். இப்போ வாஸ்தவத்துல ஒரு ராட்சசி இருக்காங்க. 3வது தடை. முதல்ல வந்த தடைக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர், அடுத்து வந்த தடைக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். தேவர்களால் ஏற்படுற தடை. பௌத்திகம்னு ஒரு தடை உண்டு, அது பிரகிருத்தியில ஏற்படுற தடை. பகவான் அடையறதுக்கு ஒரு ஜீவனுக்கு 3 தடை உண்டு. 3 லெவல்ல தடைனா, 3 தடைனா 3 ட்ரபிள் நினைச்சுக்கூடாது, 3 லெவல்ஸ்ல ட்ரபிள் இருக்கும். எது 3 லெவல்ல அப்படின்னுட்டா, நம்ம மனசாலேயே ஏற்படுற தடை, புரியுதோ? நேச்சுரல் கெலாமிட்டிஸால ஏற்படுற தடை, நமக்கு தெரியாம அதிர்ஷ்டத்தால, நம்ம கண்ணுக்கு தெரியாத சுகதுக்கங்கள், நமக்கு நம்மளுடைய விதி இல்லையா தெய்வானுகூலம் இல்லாம போறது முதலிய அந்த ஃபோர்ஸஸால ஏற்படுற தடை. இப்படி 3 லெவல்ஸ்ல தடை. இந்த 3ஐயும் தாண்டினாதான் பகவான் போக முடியும். திடீர்னு ஒரு பிளேக் வந்து விடுறது, திடீர்னு வந்து ஒரு கெலாமிட்டி வந்து விடுறது, ஃப்ளட் வந்து விடுறது, வால்கேனோ எரப்ஷன் ஆயிடுறது அப்படின்னு அது ஒரு தடை. அது நேச்சுரல் கெலாமிட்டி, அது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம்ன்றது நமக்கு தெரியாத தெய்வானுகூலம் இல்லாம ஏற்படுற நம்மளுடைய பிராரப்தத்தாலேயோ நம்மளுடைய கிரக சஞ்சாரங்களாலேயோ ஏற்படுற தடை. இன்னொன்று நம்ம மனசாலே ஏற்படுற தடை. இந்த 3 லெவல்ல இருக்கக்கூடிய தடைகளையும் ஒருத்தன் தாண்டணும்னா ஒண்ணு பண்ணணும், ஹனுமான மாதிரி ஒரு சத்குரு சரணத்தை பிடிச்சணும்.
அதனாலதான் சமர்த்த ராமதாசர் சொன்னார், திரிவித தாபஹாரக ஹே குரு பாய. பாயன சரணம். பவசிந்தூசி தாரக ஹே குரு பாய. இந்த பவசாகரமாகிய இந்த ஒரு பெரிய சம்சார சாகரத்தை தாண்டனுமானால் நீ ஒரு தபசு பண்ண வேண்டாம், நீ ஒரு தியானம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு குரு சரணத்தை பிடிச்சிருந்தாரோ அவர் ஒரு தாவுவர். அதுல ஒன்ன மாதிரி 1000 ஜீவன், லட்ச ஜீவன், கோடி ஜீவன்களை நேரா கொண்டு போய் பகவான் இடத்துல சேர்த்து ஜீவன் ஸ்தானத்துல தாயார் இருக்கா. அசோகவனம்ங்கிறதே மாய, புரியுறதோ? அதுல 3 குணங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் ராவணன் ரஜோகுணம், கும்பகர்ணன் தமோகுணம், விபீஷணன் சத்வகுணம். இந்த 3 குணங்களாலதான் மாயை ஆயிருக்கு. அந்த மாயையில ஒரு ஜீவன் மாட்டி விடுறது. அதனால ஜீவனுக்கு ஒரு சரீரம் வந்துடுறது, கர்ப்பவாசம் வந்துடுறது. அதுதான் 10 மாசம் கர்ப்பவாசம். அதுதான் 10 மாசம் அசோகவனம். இத்தனை ராட்சசிகள் சுத்தி இருக்கா இல்லையா? ராட்சசிகள்ங்கிறது எது அப்படின்னா இந்த ஜீவனுடைய மனசுல வரக்கூடிய சித்த விற்பிகள். அது என்ன ஆகுதுன்னா ரஜோகுணத்தாலையும் தமோகுணத்தாலையும் சத்வகுணத்தாலையும் அலக்கழிக்கப்படுது இந்த ஜீவன். அதை கொண்டுதான் சித்தவൃத்திகள் வருது. உத்தமமான அந்த ஒரு ஜீவனா இருந்ததுன்னா அந்த ஜீவனுக்கு புரியறது, நம்ம மாயையில மாட்டிவிட்டோமே, நம்ம பகவானோட சேர்ந்து இருக்க வேண்டியவனாச்சே, இப்படி மாயையில மாட்டிவிட்டோமே, நம்ம யாராவது பகவான் கொண்டு சேர்க்க மாட்டாளான்னு அந்த ஜீவன் தவிக்கிறதே ஹனுமான மாதிரி ஒரு குரு வருவர். அந்த ஜீவனுடைய பரிபாகத்தை புரிஞ்சுட்டு, அந்த ஜீவனுடைய தாபத்தை தெரிஞ்சுட்டு, பகவானே அந்த ஜீவனை தங்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு குருவை அனுப்புவார். குருங்கிறத நான் தான் குருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வரமாட்டார், பகவான் அனுப்புறவர் தான் குரு. அதனாலதான் அங்குல்யத்தை பிரத்யேகமா ஹனுமான்கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த குரு அந்த ஜீவனுக்கு எப்படி அபயம் கொடுப்பார்னா, பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணித்தான் அந்த ஜீவனுக்கு அபயம் கொடுப்பார். அதனாலதான் ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலியகம் அப்படின்னு ராமநாமாங்கிதமான அங்குல்யத்தை கொடுத்து தாயாருக்கு ஆசுவாசத்தை கொடுக்கிறார். அது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் ராமர் இப்ப தாயார் கூட்டிட்டு போகிறார். குரு எப்ப நாமத்தை உபதேசம் பண்ணிட்டாரோ நிச்சயமா பகவான் கைப்பிடிச்சு உன்னை வைகுண்டம் கூட்டின்னு போயிடுவாங்க. ஒரு சமயம் ட்ரிப்ளிகேன்ல ஆங்கர பெரியவான்னு ஒரு பெரியவா இருந்தா. ட்ரிப்ளிகேன் பெரியவான்னு பேரு வாழ்க்கை சமீபத்துல இருந்தா. சத்ரபதி சௌந்தரராஜ பாகவதர்னு ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவரும் பகவான் அடைஞ்சு விட்டார். அவரோட பூர்வாசிரம மாமனார் அந்த ஆங்கர பெரியவா. ஆங்கர பெரியவா பாகவதம் படிச்சு மகாபெரிவா ஆனந்தமா கேட்பார். ஆங்கர பெரியவா பாராயணம் பண்ணினா அவர் சன்னியாசம் வாங்கி விட்டார். ட்ரிப்ளிகேன்லயே இருந்திருந்தார். பல பக்தாள் ஆசிரியிச்சிருந்தார். ஆங்கர பெரியவாளுக்கு சித்த உடம்பு முடியல. சதா பாகவதம் பகவன் நாமான்னு இருப்பது. அவர் சித்த உடம்பு முடியாம போயிடுத்து. அப்ப பக்தாள்லாம் போய் காஞ்சிபுரத்துல மகாபெரிவாட்டுக்கு விஞ்ஞாபிச்சிருந்தார். இந்த மாதிரி ஆங்கர பெரியவா சித்த முடியாம இருக்கார். ஆங்கரைங்கிறது திருச்சி பக்கத்துல இருக்கிற கிராமம். இங்க பிறந்ததுனால ஆங்கர பெரியவான்னு பேரு. இவரோட அதிஷ்டானம் பழுவூர்ல இருக்கு. இந்த அல்லூர் பழுவூர் உத்தரசப்பேட்டை இந்த காவிரி தீரமாவே வருமே அந்த கிராமத்துல அல்லூர் பழுவூர் கிராமத்துல இவரோட அதிஷ்டானம் இருக்கு. ஆங்கர பெரியவா அதிஷ்டானம். கோவிந்த தாமோதர சுவாமிகள்னு பேர் இந்த பெரியவா. பெரியவா சொன்னா அவர் சதா பாகவதமே படிச்சுட்டு இருந்தார். அவர் சதா பஜனையே பண்ணிட்டு இருந்தார். அதனால வைகுண்டத்துல விமானம் வந்துருக்குன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொன்னார். விமானம் வந்துருக்குன்னு சொல்லும். அப்பதான் சொல்ல முடியும், வேற விஷயம். இருந்தாலும் இதெல்லாம் சத்தியம்னு சொல்றேன். இதெல்லாம் ஒன்றும் பொய் இல்லையே. பகவன் நாமா குருமுகேன பகவன் நாமா எப்ப கிடைச்சுடுத்தோ நிச்சயம் பகவான் கிடைச்சுட்டான். இந்த தத்துவத்தை தான் சுந்தரகாண்டம் கண்டுபிடிச்சு. இப்படி ஆச்சரியமாக அந்த சிங்கிகாங்கிற ராட்சசி ஒருத்தி இருக்காங்க. ராவணனோட ஆளு. இவன் என்ன பண்ணுவா, இந்த வழியா பறந்து போறவாளுடைய நிழலை பிடிச்சு இழுப்பா. நிழலை பிடிச்சு இழுத்தா என்ன ஆயிடும்னா அசாமியே வந்துருவ. நிழலை பிடிச்சு இழுத்தா அசாமியே இவன் வாயில விழுந்துருவோம். அப்படி ஒரு ஆளுவோம். இவ ஹனுமான பிடிச்சு இழுக்கணும்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஹனுமானுக்கு பறக்க முடியாம போறது, கத்தி நிரோதம் ஏற்படுறது. என்னடான்னு இப்படி பார்த்தா வாயை பொழுந்து வைக்கிறா. இவருடைய வாய்க்குள்ள பிரவேசிச்சு வைத்த கீழ்ச்சின்னு வெள்ள வந்துட்டார். தேவாலாம் புஷ்பபுஷம் பண்ணினா ரொம்ப ஆச்சரியமாக சமுத்திர தீரத்துல குதிச்ச ஒரு சாயங்காலமே சந்திரோதயம் ஏற்பட போச்சு. பிரதோஷ காலம். கரெக்டா அதே சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம். பிரதோஷ காலத்துல ராவணனுடைய லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். காரணா பிரவேசிக்கிறார். லங்கையை பொசுக்கிற காலனாவே உள்ள பிரவேசிக்கிறார். காலசம்ஹாரமூர்த்தியாவே உள்ள பிரவேசிக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இங்க சொல்லப்படுறது. சுவேலம்ங்கிற ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தின் மேல அப்படி குதிச்சு வெளியே பார்க்கிறார். பார்த்துட்டா சந்திரோதயம் ஏற்படுச்சு.
சங்கப்பிரபம் சங்கப்பிரபம் க்ஷீரபிடாலவர்ணம் உத்கச்சமானம் வ்யவபாசமானம் ததர்ஷசந்திரம் ச கபிப்ரவீரகா கோப்ளூயமானம் சரசீவ ஹம்சம் சங்கப்பிரபம் க்ஷீரபிடாலவர்ணம் உத்கச்சமானம் வ்யவபாசமானம். இவர் குதிச்ச பர்வதம், அந்த பர்வதத்துல இருந்து அப்படியே அந்த ஆச்சரியமான அந்த சமுத்திரத்தை பார்க்கிறார். சமுத்திரத்துடைய அடிவானத்துல இருந்து சந்திரன் உதயமான சமயம் சந்திரன் அப்படியே வருது. ஹனுமான் பரம ரசிகர். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு இடம் விடாம வால்மீகி ஹனுமான ஒரு கேமரா வச்சிருந்து போக்கஸ் பண்ணிட்டே வர ஹனுமானுடைய ஒரு அசைவையும் ஸ்லோகப்படுத்துறார், இந்த ஸ்லோகமா கொண்டு வர. அதனால கபீஸ்வர கபீஸ்வரம்னு பெரியவாள்னா சொல்லுவார். கபீஸ்வரரான ஹனுமான் சாதிச்சுட்டே போவார், கபீஸ்வரரான வால்மீகி வந்துச்சுட்டே போவார். இந்த ஒரு காண்டத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பிரபாவம், வருஷக்கணக்கான சரித்திரங்களை எல்லாம் ஒரு காண்டங்கள்ல சொல்லிட்டு இவரோட ஒரு நாள் பிரபாவத்தை 68% வர்ணிக்கிறார். ஏன்னா இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, வேற எந்த காண்டத்திலையும் ராமர பகவான் காண்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா அவரும் அதை காண்பிச்சிட மாட்டார். யாராவது சொன்னாலும் இல்லைன்னு தன்னை மனுஷன்னு சொல்லுவார். ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு, சமுத்திரத்தை காண்பதுக்கு சேட்டு பண்ணலாமா, சமுத்திரத்தை சரணாகதி பண்ணலாமா அப்படின்னு அங்க கர்ப்பசேனத்துல படுத்துட்டு இருக்காரு ராமர் இல்லையா. ஏதோ வானரங்களோட சகாயத்தோட தான் சமுத்திரபந்தரம் பண்ணணுமாக்கும்னு ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா இவர் பேரை சொல்லிட்டு ஒரு வானரம் சமுத்திரத்தை காப்பாச்சு. ஜெய சீதாராம். இது ஒரு பிரமாணம் போறாதா நமக்கு. இன்னொன்று, ஹனுமான் வாக்கான ராம பரத்துவம் பேசப்படுறது இந்த இடத்துல. ராவணனை பார்த்து சொல்ற, யார ராமர்னு நினைச்சிட்டு இருக்கேன், சாட்சாத் அந்த சர்வேஸ்வரன் ராமன் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. சர்வான் பூதான் சுசம்ஹிருத்ய சபூதான் சச்சராச்சரான் புனரேவ ததாஸ்ரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாக. இத்தனை பிரபஞ்சத்தை தனக்குள்ள ஒடுக்கிண்டு சிருஷ்டி காலத்துல தன்னிடத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துற எந்த ஒரு பரமாத்மா உண்டோ அந்த பரமாத்மாவை ராமன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ராம பரத்துவம் பேசுற. அதனால வால்மீகிக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ராமரை பகவான் காண்பிக்கிறதுக்கு. அதனால இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம். இந்த காண்டத்துல எல்லாமே சுந்தரம். கவிதா இதுவே ஒரு காவியம். ராமாயணமே ஒரு காவியம்னா சுந்தரகாண்டம் ஒரு காவியம் இல்லையா. இதுல ஹனுமானுடைய பிரதாபம், ஹனுமானுடைய பக்தி, தாயாரோட பாதிபிரத்யம், எதை விடுறது எதை சொல்றது அதை வர்ணிக்கிற வால்மீகியினுடைய ஸ்லோக மாதுரியம். அதனால எல்லாம் சுந்தரம். சுந்தரே சுந்தரம் சர்வம். சுந்தரகாண்டத்துல சர்வமும். அதனால அப்படி சந்திரோதயத்தை ரசிக்கிறார். அந்த சந்திரோதயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு ஹம்சபக்ஷி மேல கிளம்புறதும் தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரு கவியினுடைய ஹிருதயம். ஒரு கவிக்கு தான் அப்படிலாம் தோணும். சங்கப்பிரபம் க்ஷீரம் ருணாளவர்ணம் உத்கச்சமானம் வ்யவபாசமானம் கோப்ளூயமானம் சரசீவ ஹம்சம். ஒரு சரசுல ஒரு ஹம்சம் என்ன பண்ணும், ஒரு தாமரையில இருந்து இன்னொரு தாமரைக்கு பறந்து தாவுனே அதை போல ஒரு ஹம்சபக்ஷி அடிவானத்துல இருந்து பறந்து மேல கிளம்புறதோ அப்படின்னு ஹனுமானுக்கு தோன்றதுன்னா ஹனுமானுடைய ஹிருதயத்தை வால்மீகி ஸ்லோகமா கொடுத்துடுறார். அப்படியே ஒரு கவி ஹிருதயம் தான் அப்படி இருக்கும். ஏன்னா பக்திக்கு ரொம்ப முக்கியம் எதுனா ராசிக்கம் ரொம்ப முக்கியம். பக்தி வளர்ந்ததே இல்லையா, இத்தனை கலைகளும் வளர்ந்ததே பக்தியாக. ஒரு கோலம் போடணும்னாலும் ராசிக்கணும் இல்லையா, ஒரு புஷ்பம் கட்டணும்னாலும் அதுக்கு ஒரு ராசிக்கணும் இல்லையா. இதையே இப்படியே கட்டணும், ஏதோ ஒத்த புஷ்பத்தை கட்டலாம், நடுவில் இந்த புஷ்பத்தை வச்சு கட்டலாமே, இப்படி தொடுத்து பகவானுக்கு சாத்தலாமேனா அது பக்தி இருந்தாலும் அந்த ராசிக்கமே புரியுறதோ. ஒரு பாட்டும் கூட பகவானுக்கு பாருங்க தேவை அப்படின்னா அந்த கலை வளர்றது பக்தியால, நாட்டியம் வளர்ந்தது பக்தியால, சிற்பம் வளர்ந்தது பக்தியால, என் சமையல் வளர்ந்தது கூட பக்தியால. மூடனை பெய்து முழங்கை வழிவாக கூறியிருந்து சர்வமும் பகவதர்ப்பணமா அழுத்தானால் பக்தி இல்லையா. கொலை போட்டாலும் பக்தி தான், சமைச்சாலும் பக்தி தான், புஷ்பம் கொடுத்து சாத்தினாலும் பக்தி தான், ஒரு கீர்த்தனம் பாடினாலும் பக்தி தான், ஒரு அழகான தீபத்தை மணிமணியா ஏற்றி வச்சாலும் பக்தி. அதை பிரியமா பண்ணணும், பிரேமையோட பண்ணணும், ராசிக்கத்தோட பண்ணணும், அதையும் பகவத் அர்ப்பணமா பண்ணிவிட்டா அது பக்தி. சர்வ கலைகளும் பக்தியாலதான். அதனால பக்திக்கு அடிப்படை ராசிக்கம். அந்த ராசிக்கம் அப்புறம் சுத்த பாவமா பிரகாசிக்கும். அதனால ஹனுமானுடைய ஹிருதயம் அப்படியே ஜிரு ஜிரு ஜிருன்னு பிரகாசிக்கிறது. ஏன்னா சீதாராம மயமா அந்த ஹிருதயம் இருக்கு இல்லையா. அதனாலே அந்த சித்தம் பரமராசிக்கத்தோட இருக்கு.
அதனால ஒரு ஒரு சந்திரன் கிளம்பிக்குனா கூட இது ஒரு சங்கமோ இது ஒரு ஹம்சபக்ஷியோ அப்படின்னலாம் பார்த்தா ஆச்சரியப்படுறார். அப்பதான் ஹனுமானுக்கு தோன்றது, இந்த சந்திரன் பூர்ண சந்திரனா தான் இருக்கு, நம்ம பிரபுவுடைய முகச்சந்திரன் களங்கத்தோட. ராமச்சந்திரன் தானே பேரு, ஆனா ராமச்சந்திரனுடைய முகம் பூர்ண சந்திரனா பிரகாசிக்கல. இப்ப அதுல ஒரு களங்கம் வந்து, அதுக்கு என்ன காரணம்னா சீதா விரகங்கிற ராகு பிடிச்சு, சீதா விரகங்கிற ராகு பிடிச்சதுனால பிரபு முகச்சந்திரன் களங்கத்தோட இருக்கு. அந்த ராகு கிட்ட இருந்து விடுவிச்சு பிரபு முகத்தை பூர்ண சந்திரனா தரிசனம் பண்ணணும். அதனால இந்த சந்திரனை ரசிக்கிறதுக்கு இப்ப சமயம் கிடையாது அப்படின்னு சட்டுன்னு கிளம்புறா. ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டு லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். ஏன்னா சச்சாரு நானாவித ரூபதாரி அப்படின்னு சுந்தரகாண்டம் சொல்லுச்சு. நானாவிதமான ரூபங்களை தரிச்சுக்கிற சாமர்த்தியம் உண்டு. பெரிய ரூபத்தை எடுத்துதானே வந்தார், அந்த ரூபத்துக்கு பிரமாணம் சொல்ல முடியாதுன்னு தானே வால்மீகி சொன்னார். இப்ப சின்ன ஒரு பூனையை விட சின்னதா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஒரு இந்த நம்மளாம் அந்த மடிசிஞ்சி இப்படி கையில எடுத்துட்டு போவோமோ, அந்த நாள் பெரியவாளா ஒரு குச்சியில கட்டிட்டு போவா இப்படி மடிசிஞ்சியை. அது போல ஒரு மடிசிஞ்சி இப்படி வச்சுட்டு உள்ள பிரவேசிக்க பார்க்கிறார். வாசல்ல ஒரு பெரிய காவல் தேவதை நிற்கிறா. அவளுக்கு லங்கினின்னு பேரு. பொதுவா நம்ம ஆத்திலேயே இந்த மாதிரி சொல்ற வழக்கம். ஒரு சில சுபாவம் ரொம்ப மதுரமா இருக்கும். லங்கினிங்கா இவள் அப்படி நிற்கிறா. வால்மீகி சொல்ற, இவ ஒருத்திய பார்த்துட்டா இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நீ பார்க்கவே வேண்டாம், இவளே பிரமாணம். ஏன்னா அத்தனை ராட்சசிகளுடையும் சமஷ்டி ரூபம் இது ஒண்ணு. இவளை பார்த்தாலே இந்த ஊருக்குள்ள போகணுமோன்னு தோணி போயிடும். இவள் தான் அந்த ஊருக்கு இமிகிரேஷன் அத்தாரிட்டி வாசல நின்றுருக்காங்க. இவர் உள்ள பிரவேசி. இவர் யாரையும் லட்சியமே பண்ண மாட்டாரே இவர், இல்லையா? வாயு யாரையாவது லட்சியம் பண்ணுமா? ஒரு பெரிய புயல் காத்து வருதுன்னா நம்ம கிட்ட கேட்டுண்டா வரும். அது இவர் என்ன லட்சியமா பண்ணுவார்? இவர் பாட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். யாருங்க அப்படின்னா ஐயோ, அவர் பதிலே சொன்ன லட்சியமே பண்ணல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. கேட்டுட்டே இருக்க, என்ன உள்ள போற அப்படி. இவர் சொன்னா உங்க ஊர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா நான் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். அப்புறம் ஊரை இவ்வளவு நல்லா வச்சுட்டு அப்புறம் யாரையும் விடலைன்னா அப்புறம் ஊரை இப்படி நல்லா வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? ஊருக்கு பெரிய சிங்கார சென்னைன்னு பேர் வச்சிருக்க, கடைசியில் அந்த சத்தத்துக்கும் இந்த ஊருக்கு அர்த்தமே கிடையாது. ஸ்நான காப்பி கூட கிடையாது இல்லையா? அப்படிலாம் இல்லாம நிஜமாவே இருக்க ரொம்ப நல்லா இப்படி அங்கங்க தோண்டி எல்லாம் போட்டுக்க மாட்டார். கண்டத்துல மரத்தை எல்லாம் வெட்ட மாட்டார், சாக்கடை எல்லாம் ஓட விட மாட்டார், ஏரி மேல வீடெல்லாம் இருக்காது. ஆனா ஊரெல்லாம் ரொம்ப நல்லா புரியல. அப்படிதான் கலாசாலைகளும் அப்படிதான் நாடகசாலைகளும் உத்தியான வனங்களும் இந்திரலோகத்த ஐஸ்வர்யம் குபேரலோகத்த ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைத்து லங்கையில அத்தியாச்சரியமா கிடைக்காது. அப்படிப்பட்ட லங்கை இல்லையா? அதனால ராட்சசால் ஊர் மாதிரி இருக்காது பாக்குறதுக்கு. நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் ராட்சசால் ஊருன்னா ரொம்ப நீச்சமா இருக்குமோ நினைச்சிருக்கோம். அப்படிலாம் இல்லை, இப்படி வச்சிருக்கோம். அங்கங்க அக்னிஹோத்திர சாலைகள், அங்கங்க தேவதாலயங்கள், நாடக சாலைகள், ராஜவீதிகள், உத்தியான வனங்கள், பண்ய சாலைகள், பண்ய வீதிகள் எல்லாம் ஆச்சரியமா. ஆச்சரியம் சொல்றாங்க, ஊர் இவ்வளவு நல்லா இருக்கே, அப்புறம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் என்ன மீறிட்டு யாரும் உள்ள போக முடியாது. ஏன்னா கேட்டுட்டு தான் யாரும் உள்ள போவாங்க. அது உங்க நியத்தினா நான் யாரையும் கேட்டுட்டு போறதில்லை, அது என் நியத்தி. இவர் பேசிட்டு இருக்கிறதையே ஓங்கி கையால முதுகுல ஒரு அடி கொடுத்தா நெருக்கினி ஹனுமான் மேல பட்டு கொடுத்தது. அர்ச்சனாதேவியை தவிர ஹனுமான் வேற ஒருத்தர் தொட்டது கிடையாது. இவர் சுண்டு விரலால தட்டினா கூட இவளுக்கு பிராணம் போயிடும். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி இவர். சரி போனா போது சுந்தரகாண்டம் எடுத்த உடனே ஒரு ஸ்திரீ வதத்தோட ஆரம்பிக்க வேண்டாம் நினைச்சாரோ என்னவோ தெரியல. அவர் பாட்டுக்கு கிளம்பினார். ஆனாலும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், என்னவா உள்ள போற அப்படின்னு திருப்பி கை ஓங்கின்னு ஒத்தாயிருக்கும். பார்த்தா சும்மா இந்த இடது கை சுண்டு வரல லைட்டா தட்டினா அதுக்கே முதல்ல விழுந்தா. அவரோட அப்பிரமேயமான பலம். அவ சொன்னா எனக்கு நீங்க யாருன்னு புரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு பிரம்மா ஒரு சமயம் சொல்லியிருந்தேன், பிரம்மா நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு முன்னாடி. பிரம்மா சொன்னார், ஒன்ன மீறிண்டு ஒரு வானரன் எப்ப இந்த ஊருக்குள்ள பிரவேசிப்பானோ அப்ப லங்கை நாசமாக போறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னிடத்துல முன்னாடியே சொல்லியிருந்தார். அது நீதான புரிஞ்சு போயிடுத்து. பிரசீத சுமஹாபாவோ த்ராயஸ்வஹரி சத்தமய சமயே சௌபிரிஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலா. ஆனா உன்ன போன்ற மகாபராக்கிரமசாலிகள்னா என்ன போன்ற ஸ்திரீகள்கிட்ட கொஞ்சம் கிருப்பையோட நடந்துக்கணும். இவன் மட்டும் நடந்துக்கலாம் அப்படி, இவன் மட்டும் புருஷால கையோங்களாம
அவர் அந்த லட்சியம் பண்ணல, அவர் உள்ள பிரவேசித்தார். லங்கைக்குள்ள பிரவேசிக்கிறதே தன்னுடைய இடது கால் எடுத்து முதல்ல வச்சாருன்னு வால்மீகி சொன்னார். அது எப்படி இருந்ததுன்னா, மிருத்யு தேவதை ராவணனுடைய சிரசல கால் வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா காலசம்ஹார மூர்த்தியா தான் வந்திருக்காரு, ருத்ரனே வந்திருக்காரு, ருத்ரன் தானே சம்ஹார மூர்த்தி. அதுவும் பிரதோஷ காலத்துல உள்ள பிரவேசிக்கிறார். அப்படியே லங்கைக்குள்ள பிரவேசிச்சா லங்கையை பார்த்தா அத்தியாச்சரியமா இருக்கு. லங்கையெல்லாம் சாமானியமே இல்லை, ஸ்வர்ணபுரி லங்கா. லங்கையே ஸ்வர்ணபுரி. ஆனா ஒரு ஆச்சரியம், இந்த லங்கையை ராமர் ஜெயிக்கிறார் இல்லையா? ராவணனை ஜெயிச்சுட்டா லங்கையை ஜெயிச்சதா தானே அர்த்தம். அந்த ஊர் ராஜாவை எப்ப வதம் பண்ணி எடுத்தோம், அப்ப வதம் பண்ணவாளுக்கு தானே இந்த ஊர் சொன்னோம். ஆனா ராமர் விபீஷணனை ஆணவத்து கூப்பிட்டான், ஒரு தடவை வாங்கும், உள்ள வந்து ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போங்க, ஒரு ஆகாரம் பண்ணிட்டு போங்க, சித்த விசிராந்தி பண்ணிட்டு போங்கன்னு ஆணவத்தும் தெரிஞ்சினான். இந்த கையை உதறிட்டு உனக்கு லங்கையை கொடுத்தேன், அதுவே எனக்கு சந்தோஷம், நமே ஸ்நானம் பகுமதம்னு கழுவிட்டான். லங்கை கருப்பா செவப்பான்னு கூட ராமர் உள்ள போய் பார்க்கல. இது ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆகுமா? ஆகாது. தலையை வாங்கினவனுக்குலாம் அந்த கிரேட்னு பேரு, மெசாக்கர் பண்ணினவனுக்குலாம் அந்த கிரேட் அப்படின்னு பேரு. நம்ம பார்த்து பேர படிக்கிறோம், அதில் 100 வாங்கிட்டு வந்தா நம்மளும் கூட சிரிப்போம் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? யார் யாருக்கும் அந்த கிரேட்னு பேரு. இதெல்லாம் வரலாற்றுல மறைக்கப்பட்டே வரலாறு சொல்லப்படும். ஒரு ஊரை கபலீகரம் பண்றவன் ஒருத்தன் ஒரு ஊரை ஜெயிச்சுட்டானா அந்த ஊரை எப்படி கபலீகரம் பண்ணியிருக்காங்கிறது தெரியறது நமக்கு. லங்கையை ஜெயிச்சுட்டு லங்கைக்குள்ள கூட ராமர் பிரவேசிக்க சொல்லப்பட்டிருக்காரு. இப்படி சொல்லி தரணும் சனாதனத்தை, இப்படி சொல்லி தரணும் தர்மத்தை. அப்ப அந்த குழந்தை விடுமா? அது நமக்கே பிரபஞ்சமே பொழுதுபோக்குன்னு நான் எழுதுனா அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எங்க போய் சேரப்போகுது? நீ குழந்தைகளை சொல்லி தப்பே இல்லை, முதல்ல பெரியவாளுக்கு தெரியுமா இதெல்லாம்? நான் கேட்கிறேன், இதை சொல்லி வளர்க்க தெரியுமா முதல்ல? அதுகள் சீரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம காலாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா அப்புறம் குழந்தைகள்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் மகாத்மாவா ஆயிடுமா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை பார்த்துதான் இது வளரும். நமக்கே தெரியாது இதெல்லாம், நமக்கே ஏப்ப சோப்ப தானே நம்மளோட பக்தியே. இப்ப குழந்தைகளை சொல்லி தப்பே கிடையாது, நம்ம பண்ண தப்பு. திடீர்னு ஒரு நாள் அந்த மகாத்மாவெல்லாம் ஆயிடாது, நம்மளை பார்த்து வளரணும், அது நம்ம கிட்ட முதல்ல இருக்கணும், அத்தனை கண்டிக்ஷன் நமக்கு வேணும். இதெல்லாம் சொல்லப்படாத விஷயம். ஆனா இந்த ஹிஸ்டரியை படிச்சுட்டு இதுல மார்க் வாங்கிட்டு வந்தாதான் நம்ம அதை கொண்டாடிட்டு உட்காந்து. இந்த லங்கைக்குள்ள எல்லா பவனத்திலையும் தேடல. சூரிய சத்ரு பவனம், இந்திரசத்ரு பவனம், அகம்பண பவனம், கம்பண பவனம், பிரகஸ்த பவனம், மகோதர பவனம், மகாபாஸ்வ பவனம், எல்லாம் ராட்சசாலோட பேர். எல்லாம் அரக்கு மாளிகையா கட்டி வச்சிருக்காங்க. ராவணனுக்கு அக்னி பயமே கிடையாது. எல்லா தேவாலும் அவருக்கு கைகட்டி சேவகம் பண்ணிட்டு இருக்கா. ராவணனை போல அக்னிஹோத்திரம் பண்ணவன் கிடையாது, ராவணனை போல சாமகானம் பண்ணினவன் கிடையாது, ராவணனை போல ஒருவேளை சிவபூஜை தப்பினவன் கிடையாது. அப்படிப்பட்டவன் தியாகராஜர் அடிச்சுக்கிறார். இவ்வளவு இருந்தும் அந்த ராவணனுக்கு தெரியாம போயிடுத்தேன்னு அடிச்சுக்கிறார். சரசசாமதான வேததண்ட சதுர சாட்டி தெய்வமே சரச சாமதான பரமசாபவத்ரெசரு நொண்டக பருபுரவனூனி தெரியலேக போயே சரச சாமதான. ராமருக்கு 4 உபாயங்களையும் நன்னா பிரயோகிக்க தெரியும். சாமதான வேத தண்டம்ங்கிற 4 உபாயங்களையும் எப்போ யார்கிட்ட எப்படி பிரயோகிக்கணும்னு நன்னா தெரியும். அதுதான் சாமதான வேத தண்ட சதுர. சதுரனா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். ஒரு டீலை க்ளோஸ் பண்ணணும்னா அதுல 4 உபாயங்களை உபயோகப்படுத்தணும். முதல்ல சமாதானம் பேசி பார்க்கணும். வழிக்கு வரலையா தானம் பண்ணணும். அதுக்கும் வழிக்கு வரலையா அவங்க கிட்ட இருக்கிற பலத்தை குறைக்கணும். அதுக்கும் வழிக்கு வரலையா கடைசியில தண்டத்தை எடுக்கணும். இது 4ஐயும் பண்ணினார். ஆனா ராவணனுக்கு இது தெரியாம போயிட்டே பரம சாம்பவாக்ரேஸ்வரன் உண்டக பரம சிவபக்தனா இருந்த பொழுதிலும் அவனுக்கு ராமர சர்வேஸ்வரன் தெரியாம போயிட்டே அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல சொல்றார். ஹனுமானே ஆச்சரியப்படுற. இப்படி பல பவனங்கள்ல இப்படி சஞ்சாரம் பண்ணி 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 ஹனுமான் எங்க வந்தார் அப்படின்னுட்டா புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனுடைய ராவண லங்கையில இருக்கக்கூடிய ராவண பவனத்துக்குள்ள இது ஒரு விமானம். ராவண பவனம்னா அதுல பல பவனங்கள். ஏன்னா பல ராணிகள் இருக்கா.
ஏன்னா எந்தெந்த லோகத்துக்கு போவானோ அந்தந்த லோகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஸ்திரீகளை எல்லாம் கொண்டு வந்து தன்வசப்படுத்தி விடுவான் அவனை. அதனால கந்தர்வலோகத்து ஸ்திரீகள், யக்ஷலோகத்து ஸ்திரீகள், இல்லையா கிண்ணறலோகத்து ஸ்திரீகள் அங்கங்க பார்த்துட்டா அத்தியுதமான ஸ்திரீ. அந்த அந்த ராவண பவனத்துல இல்லாத வஸ்து இல்ல. அதுல குபேரன் கிட்ட யுத்தம் பண்ணி குபேரனுடைய புஷ்ப விமானத்தை கொண்டு வந்து ராவணன் வச்சிருப்பாங்க. குபேரனும் ராவணனும் சபக்னி மாதா சகோதரன். விஸ்ரவசுங்கிற ரிஷியினுடைய 2 பத்னிகளுக்கு பிறந்தவா குபேரனும் ராவணன். அதனால குபேரனோட யுத்தம் பண்ணி இந்த புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். புஷ்ப விமானம்னா அதுக்குள்ள போனா அது இன்னொரு லங்கா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு பவனங்கள் இருக்கு. அதுல உத்தியானவனங்கள்லாம் இருக்கு. பலவிதமான வர்ண கலாபங்கள்லாம் தெரிகிறது. பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு அருவி கொட்டுற மாதிரி இருக்கு. அருவியோ நினைச்சுன்னு குடிக்கவே வேடலாம், பார்த்தா பெயிண்டிங்கா இருக்கும். அப்படின்னா பல வைச்சித்திரியங்கள் இதுல. அதுல பல தளங்கள் இருக்கு, பல மாடிகள் இருக்கு. அதுல பிரதானமான ஒரு பவனம். அந்த பவனத்துக்குள்ள போறாரு. அங்க பார்த்தோம்னா ராவணனோட அந்தப்புறம், நடுவுல ஒரு பெரிய மஞ்சள். அந்த மஞ்சத்துல ராவணன் முடிந்தார். ராவணன் சைனிச்சன் இருக்கா, சுத்தி ஸ்திரீகள் சைனிச்சன் இருக்கா. அதுல ஒரு ஸ்திரீ வீணையை கட்டிட்டு சைனிச்சன் இருக்கா, ஒரு ஸ்திரீ மிருதங்கத்தை கட்டிட்டு சைனிச்சன் இருக்கா, ஒரு ஸ்திரீ வந்து அந்த யாழிங்கிற வாத்தியம் இருக்கே அதை கட்டிட்டு சைனிச்சன் இருக்கா, ஒருத்தி மதுபானத்தை இப்படி மது கோப்பையை கட்டிட்டு சைனிச்சன் இருக்கா. ஏன்னா இத்தனை நாளி ராவணனோட ஆடி பாடி அவனை சந்தோஷப்படுத்தி அவனும் தூங்கி போயிட்டா, இவாளும் தூங்கி போயிட்டா. ஹனுமான் வந்து இப்படி பார்க்கிறார். ஏன்னா ஒரு ஸ்திரீ மனத்துல தானே ஸ்திரீயை தேட முடியும், தாயார் தானே தேடிட்டு இருக்க. ஏன்னா அவருடைய தேடல்லாம் அந்த லங்கையை பார்க்கறதுக்காக இல்ல, லங்கையினுடைய சௌந்தரியத்தை ரசிக்கிறதுக்கு இல்ல. தாயார் எங்கே, தாயார் எங்கே, தாயார் எங்கே. சம்பாதி சொன்னாரே அந்த அந்த ஸ்தானம் எங்க, தாயார் எங்க இருக்கு. இப்படி தேடிட்டு 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 போனா இந்த ஒரு பெரிய ஸ்திரீவனத்தை பார்க்கிறார். ராவணனுடைய தேஜஸை பார்த்து ஹனுமானே ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ். சுத்தி இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டா ஒரு சாமானியன் பார்த்துட்டான், ஆனால் அவனுடைய சித்தம் கலங்கி வேணும். அப்படி இருக்கா. ஏன்னா எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஸ்திரீகள் அவளெல்லாம் கொண்டு தன்வசப்படுத்தி வச்சிருக்காங்க. இத்தனை பேரையும் தாண்டி தான் ஹனுமான் தேடிட்டு போறார். அப்படிங்கிறத அத்தனை பேரையும் பார்க்கணும். இவ தாயாரா, தாயாரா, இது தாயாரான்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ ஸ்திரீவனத்தை தாண்டி வெளியில வந்தார். ஏன்னா இங்க எங்கேயும் தாயார் இல்லை. இது தாயார் இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுட்டார்? அவர்தான் இது வரைக்கும் தாயாரையே பார்த்தது இல்லையே. அப்புறம் எப்படி இது தாயார் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார்னா தாயார் எப்படியா இருக்கார்? ஸ்ரீரங்கத்துக்கு போனா ரங்கநாயகி தாயார் சந்நிதி இதுதானா, ரங்கநாயகி தாயாரை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தேகம் வருமா இல்லையா? யாரையோ பார்த்துட்டு ரங்கநாயகி தாயார் நினைச்சு விட முடியுமா? தாயார் மாதிரி தாயார் ஒருத்தி தான் இருக்கும். அவளுடைய முகத்தோட சோபை, அந்த கண்களுடைய தீக்ஷ்ணம், அவளுடைய அந்த இடத்துல அவள் இருந்தா அந்த இடத்தோட சாநித்தியம், அது போறாதா அவளோட சந்நிதி அதுதானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சந்நிதி மாதிரி அந்த சந்நிதி தானே இருக்கும், அது மாதிரி இன்னொன்னு இருக்குமா? அதனால இதுகளை பார்த்து தாயார்னு நினைக்க முடியுமா? தாயார்னா இப்படி கோக்கியத்திரியா சைனிச்சுட்டு இருக்கும். ஏகவேணி நிறைய உபவாசத்தால மெலிஞ்ச சரீரத்தோட ஒரு பச்சை ஜலம் பல்லவிடாதபடி, ஒரு பிடி ஆகாரம் எடுத்துக்காதபடி ராமச்சந்திரத்துல அப்படியே அக்னி மாதிரி உட்கார்ந்து இருக்காளே தாயார். அப்படித்தானே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்தால் பார்த்தா பெரிய பாகசாலை. பாகசாலைன்னா சமையலூர். பலவிதமான அன்னபக்ஷ பதார்த்தங்கள்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பிடி வாயில போட்டுக்கலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்க, எத்தனை பசி இருக்கும், 100 யோஜனை விஸ்தீர்ணமான சாகரத்தை தாண்டி வந்திருக்க, ஒரு பிடி பக்ஷணம் வாயில போட்டுட்டா நம்ம என்ன வேண்டாம்னு சொல்லிட போறோமா? ஒரு பிடி 2 விஷயம். ஒண்ணு காமத்தை ஜெயிக்கணும், இன்னொன்னு நாக்க ஜெயிக்கணும். இந்த 2 ஜெயிச்சுட்டா எல்லா இந்திரியத்தையும் ஜெயிச்சுடலாம். முக்கியம் எதுனா காமத்தை ஜெயிக்கணும், ஜிஹ்வாவை ஜெயிக்கணும். இந்த 2 தான் முக்கியம். இதை ஜெயிச்சவன் ரொம்ப சீக்கிரத்துல மனசை ஜெயிச்சு, ரொம்ப சீக்கிரம் ஞானத்தை அடைஞ்சுடுவான். இது முக்கியமா உன்னுடைய சர்வ சித்த வித்திகளை நன்னா கலப்பறதுக்கு காரணம் ஒண்ணு காமம், ஒண்ணு இந்த சகலம். இது 2ஐயும் ஜெயிச்சவர் அப்படிங்கிறது இங்க தெரியறதுங்க. இத்தனை பட்ச பதார்த்தங்களை பார்த்தா அவருடைய சித்தத்துல ஒரு சலனம் ஏற்பட. வெளியில வந்து தனக்கு தானே ஒரு சொட்டு கொடுத்துட்டாரு ஆச்சரியம். என்ன அப்படின்னா மனசுதானே எல்லா இந்திரியங்களையும் பிரவர்த்திக்க பண்றது. மனசு உள்ள இருந்து கிளப்பி விடும். மனசுதான் இந்திரியங்களை தூண்டி விடும். கண்ணை பாருணும், காதை கேளுன்னு சொல்லும், வாயில ஒண்ணு போட்டுக்கோன்னு சொல்லும். இது அத்தனையும் இந்த சங்கல்பங்களை எல்லாம் உண்டு பண்றது மனசு.
ஆனா ஹனுமான் நினைக்கிறார் என் மனசோ சீதாராம மயமா இருக்கு, அதனால என் சித்தம் எங்கேயாவது நழுவிடுமோ தடம் மாறி போயிடுமோங்கிற பயமே எனக்கு இல்லை. ஏன்னா குட்டை வேணா குழம்பும், சமுத்திரம் குழம்பாது. எத்தனை மழை பெய்யும் இல்லையா, சமுத்திரம் அப்படியேதான். ஒரு குட்டையா இருந்தா அடியில இருக்கிற சேரும் சகதி கிளப்பிட்டு மேல வந்துடும். ஆனா எத்தனை மழை பெய்யட்டும், மழை பெய்யாமே போகட்டும், நதிகள் வரட்டும், வந்து சேராம போகட்டும், சமுத்திரம் அதே காம்பீரியத்தோட தான். அப்படிதான் மகான்களும். ஒரு சமயம் மகாபரிவா சரித்திரத்துல அவளுடைய வீராக்கியம். ஒரு சமயம் யாரோ கொண்டு வந்து கீரை கொடுத்துட்டு இருந்தா பெரியவாளுக்கு. ஒரு நாள் கொண்டு கீரை கொடுத்தா பரவாயில்ல, ரெண்டாவது நாள் கொண்டு கீரை கொடுத்தா அவ பக்குவம் பண்ணி போடுறவா அது மசியலாவோ கறியாவோ கூட்டாவோ இது இப்படி பண்ணி போட்டு இருந்தா இது வந்துட்டே இருக்கு. ரெண்டாம் நாள் பிக்ஷா, மூணாம் நாள் பிக்ஷா, நாலாம் நாள் பிக்ஷா. பெரியவா கேட்கிறா என்னது தினப்படி கீரை இல்லை, ஒருத்தரே கொண்டு கொடுக்குறா, அவளே கொண்டு கொடுக்குறா, தினப்படி கொண்டு கொடுக்குறது. அதனால கொண்டு கொடுக்குறாங்கிறதுனால ஒரு நாள் மசியல், ஒரு நாள் பெரிய, ஒரு நாள் கூட்டுன்னு ஆயிடுது. பெரியவா பார்த்தா அடுத்து ஒரு வாரத்துக்கு பிக்ஷையே எடுத்துக்கல. பிக்ஷை எடுத்துக்கலங்கிறது விஷயம் இல்லை, மாட்டு கொட்டகாயில போய் ஒரு பிடி சாணியை மட்டும் உருட்டி வாயில போட்டுருவாங்க. இவ்வளவுதான் பிக்ஷை. பிக்ஷை எடுத்துக்கலைனாலும் கூட பரவாயில்ல, இதை ஒரு ரூபா பிடி ஒரு பிடி வாயில எடுத்து உருட்டி கொண்டு போயிடலாம். எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன தைரியம், அதுக்கு தனி தைரியம் ஒண்ணும், ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கறது. அவளா சொன்னாதான் ரொம்ப மனசு கேட்காம கைத்தறி வரானா போய் ஏதாவது அபசாரம் இருந்தா பெரியவாதான் சொல்லணும், நாங்க ஏதாவது அபசாரமா இருந்தா க்ஷமிச்சுடணும், இந்த மாதிரி தன்னை வருத்திக்கப்படாது பெரியவா அப்படின்னு பிரார்த்திச்சிருந்ததன் பேர்ல பெரியவா சொன்னா, நீங்கள்லாம் ஒன்றும் தப்பு பண்ணல, யாரோ கொண்டு கீரை கொடுத்தாங்கன்னு சொன்னேன், நீங்க தினப்படி அதை சமைச்சு கொடுத்துட்டு நீங்க கொடுத்த நீங்க சமைச்சு கொடுறதுனாலேயே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ தினப்படி கொண்டு கொடுத்துட்டு இருந்தா. இப்ப என்ன ஆயிடும் பேரு அப்படின்னுட்டா, எல்லாத்தையும் விட்டவருக்கு இந்த கீரையில சபலம் போகலன்னு பேர் வந்துடும். என்ன சொன்னா பரவாயில்ல, இந்த மடம் ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச மடம், இதுல வந்த பெரியவாளும் பேர்பட்ட பெரியவா, என்னால மடத்துக்கு கலங்க விடக்கூடாது. இன்னொன்னு என்னையே நான் பரீட்சை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கீரையும் அந்த சாணியும் ஒன்னா தானே இருக்காது பரீட்சை பண்ணி பார்த்தேன். இது ஆத்ம பரீட்சை. ஹனுமான் வந்து இந்த இடத்துல தன்னையே ஒரு சந்தோஷப்பட்டுட்டார். இது வந்து கர்வம் அல்ல, தன்னுடைய சித்த முழுக்க சீதாராம மயமா இருக்கேன்னு ஆனந்தம். ராமநாமத்தை எத்தனைக்கு எத்தனை சொல்றீங்களோ, ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாரகம்னு பேர் இருக்கு. ராமநாமத்துக்கு தாரக நாமம், தாரகம்னா தாண்டி விடுறதுன்னு. ராமநாமத்துக்கு ஏன் தாரகம்னு பேருனா, சர்வ எண்ணங்களையும் தாண்டி எண்ணங்கள் உதயமாற ஆத்மஸ்தானத்திற்கு சித்தம் ஒடுங்கிடும், அதுக்குதான் தாரகம். இல்ல சம்சாரத்தை தாண்டி பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம், தாரகம். விடாம ராமநாமா ஜபம் பண்ணிட்டே இருந்தா நீங்களே பார்க்கலாம் உங்க எண்ணங்கள் அடங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா விடாம தைலதார மாதிரி ஜபம், ராம 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 ராம் ராம 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 ராம் ஜபம் பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் இல்ல, இத பண்ணிட்டு நின்னா நடந்தா போனா உக்காந்தா, ஏன்னா எல்லாரும் ஜபம் பண்ணலாம், யாரு வேணாலும் ஜபம் பண்ணலாம், எந்த காலத்துல ஜபம் பண்ணலாம், எந்த தேசத்துல ஜபம் பண்ணலாம், எக்காலத்திலையும் ஜபம் பண்ணலாம். திக்தேச கால அனபேட்ச. இன்னொன்னு ராமநாமனா சாமானியம் நினைச்சுக்கிட்டாது, பிரணவமே ராமநாமா, ஓம்ங்கிறதுதான் ராம்னா இருக்கு. ஓங்காரத்தை இவாதான் ஜபம் பண்ணணும், இவா ஜபம் பண்ணக்கூடாதுங்கிற நியமம் இருக்கு. ராமநாமா அத்தனை பேரும் ஜபம் பண்ணணும். அதனால்தான் பகவன் நாம போதேந்திராள் முதலிய பெரியவாள்னா இந்த மடத்திலேயே வந்த பகவன் நாம போதேந்திராள் நமக்கு வந்து இல்லையா, பகவன் நாம போதேந்திராள் அவளுக்கு தான் தீட்சாநாமம். இந்த மடத்துல வந்த யாருக்குமே அப்படி சன்னியாச தீட்சாநாமம் இல்லை. ஏன்னா ராமநாம சித்தாந்தம் பண்ணி கொடுத்தாரு. அத்தனை சம்சாரிகளுக்கும் இல்லையா பேசுற சக்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் ராமநாம ஜபம். பிரணவமே ராமநாமம். தாரகம்னு தாரகம்னு ஏன்னா சர்வ எண்ணங்களையும் தாண்டி அந்த எண்ணங்கள் எங்க இருந்து உதயமாகுதோ அந்த ஆத்மஸ்தானத்துல கொண்டு உன் சித்தத்தை ஒடுக்கிறதுனாலே எண்ணங்களை தாண்டி போக முடியறதுனாலதான் அதுக்கு தாரக நாமமே பேரு. தாரக நாமத்துக்கு ரூபமே ஆச்சரியம் தான். ரோமமே ராம நாம அப்படின்னா அவருடைய ஒரு ரோமத்திலேயே ராமநாமம். அதனால இங்க தன்னைத்தானே ஒரு கண்டு ஒரு ஆத்ம திருப்தி. ஆனா இன்னும் தாயார் பார்க்கல, ஒரு சதுரங்களை விடாம தேடி பார்த்துட்டா இன்னும் அசோகவனம் கண்ட படல. அதுதான் ஆச்சரியம்.
எல்லாத்தையும் தேடிட்டா ஒரு சதுரங்குல மாத்திரம் விடாம எல்லா இடத்தையும் தேடினாலும் அசோகவனையும் கண்ணுக்கு தெரியலன்னா தாயார் சங்கல்பிச்சாதான் தெரியும். இந்த ஒரு அழகு காண்பிக்கப்படுறது பாருங்க. இப்ப இத்தனை ஸ்திரீகளை பார்த்தாலும் எந்தெந்த லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தா ஏன் மண்டோதரியையே பார்த்து சீதையோ நினைச்சார். இந்த பாகசாலையை விட்டு வெளியில வந்தார் இல்லையா, வரத்தே ஒரு தனி பவனத்தை பார்க்கிறார். அந்த தனி பவனத்துல ராவண பத்தி மண்டோதரி தனியா சயனிச்சிருக்கார். அவள் மகாபதிவிரதை. யுத்தத்துல கடைசியில ராவணன் பெயர்றானே, ராவணனை போட்டுட்டு அழறா மண்டோதரி. அப்ப என்ன சொல்லிட்டு அழறா, ராமர நாராயணன்னு நான் சொன்னேனே, சீதைய சாட்சாத் மகாலட்சுமின்னு நான் சொன்னேனே, நீ கேட்கலையே, இப்படி உயிரை விட்டுட்டேன்னு ராம தத்துவத்தை சொல்லிட்டு அழறா. அந்த சமயத்துல சதுர்புஜ நாராயணனா ராமர் தரிசனம் கொடுக்கிறார் மண்டோதரி. தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரா அப்படின்னு ராமர் பார்த்துட்டே அழறாங்க ராவணனை போட்டுட்டு. ஏன்னா ராமர் சங்க சக்கர கதாபத்மத்தோட தரிசனம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட யோக்கியதை உண்டவளுக்கு மகா தபஸ்வினி மகாமதிபிரத மண்டோதரி. அவளை பார்த்த உடனே ஆச்சரியருக்கு தோணித்து இவள் சீதையோடு தோணித்து. சாமானிய ஒரு ஸ்திரியை பார்த்தபடி ஒரு எண்ணம் இருக்காது. இவட்டுக்கு சர்வ பதிவிரதா லட்சணங்களையும் பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டே ஒரு குதிச்சாலே பார்க்கணும் இல்லையா. இந்த ஆஸ்போடயாமாச துசும்பமுச்சம் நனந்தசி பீடஜகோ ஜகாவ சம்பானரோஹன் நிபபாத பூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதி கபீனா. ஒரு ஆஸ்போடனம் பண்ணிண்ட, இப்படி ஒரு முட்டாவை தட்டிண்ட, அங்க ஒரு ஸ்தம்பம் இருந்தது. அந்த ஸ்தம்பத்தை அப்படி மேல ஏறினார், கீழே குதிச்சார், ரெண்டு கைகளையும் அப்படி ஒசர தூக்கிட்டார். சீதாராம சீதாராம பஜனை பண்ணார் அப்படிச்சார். அப்புறம் ஒரு குட்டு குட்டின்றார் தானே. ஏன் குட்டிட்டார், இவளை போய் நான் இப்படி சீத்தைன்னு நினைச்சேன். எங்க அம்மா சீதையா இருந்தா இப்படியா சைனிச்சுட்டு இருப்போம். பர்த்தாவை பிரிஞ்சு இப்படி சௌக்கியமா ஒரு உல்லாசமா ஒரு ஹம்சதூளிக்க அம்சத்துல இப்படியா சைனிச்சுட்டு இருப்போம். ஒரு பிடி அண்ணா எடுத்துக்காம தானே உட்கார்ந்து இருப்போம். ராம விரகத்திலேயே துடிச்சுதானே. விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முன்சதி தாபம்ங்கிறாரே ஜெயதேவர் அஷ்டபதியில. ராதா விரகத்தை சொல்றாரு. அப்படிதானே தாயார் இருப்போம், இப்படியா இருப்போம். இவளை போய் எப்படி நான் தாயார்னு நினைச்சேன். அப்படியானா தாயார் எங்க? அசோகோட எதிர்க்க இருந்தும் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இதுல இருந்து ஒண்ணு காட்டப்படுறது, எவ்வளவு ஸ்திரீகளை பார்த்தாலும் இந்த கண்ணோட தாயாரை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் தாயாரா அப்படின்னு பார்த்துட்டாருன்னா இவாள மாதிரி அவளும் ஒத்தினா இந்த கண்ணோட அவளை பார்க்க முடியாது. அவளை பார்க்கணுமானால் சித்தம் பிரேம பரிதமா பக்தி பரிதமா ஆகணும். அவ தரிசனத்துக்கு துடிக்கணும். அவ கிருப்பையால அவ சன்னிதி தரிசனம் கிடைச்சாதான். அல்லாதபடி சாமானியம் இல்லையே. அவ என்ன சாமானியமானவளா? ஸ்ருதி ஸ்திதி பிரளய கேடிஷு சம்ஸ்திதலி தஸ்யை நமஸ்தி புவனைக குரோஸ்தருள்யை சுத்யை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்யை பிரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தி நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டி நமோஸ்து புருஷோத்தமவல்லபாயை அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியர். அவர் யாரு? சாட்சாத் பரமாத்மாவோட சக்தி இல்லையா? பரமாத்மா வேற, பரமாத்மாவோட சக்தி வேறையா? சக்தியும் சக்திவானையும் பிரிச்சுட முடியாது. ஏன்னா சூரியனையும் சூரிய பிரபையும் பிரிச்சுட முடியாது. சூரியன் வேற சூரிய ஒளி வேறேன்னு சொல்ல முடியுமா? வீணை வேற வீணையுடைய நாதம் வேறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? சந்திரன் வேற சந்திரனுடைய சீதள கிரணம் வேறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? அதை போல பெருமாளும் பிராட்டியும் வேறையே இல்லை, ஏக தத்துவம். பெருமாளுக்கு உண்டான சர்வ கௌரவமும் அவளுக்கு உண்டு அப்படிங்கிறதே. அந்த சன்னிதியை எல்லாரையும் பார்க்கற மாதிரி அவளை பார்க்க முடியாது. அவ சங்கல்பத்தாலதான் அவளை பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பெருமாளுக்கு ஒரு கணக்கம் வந்தது. நான் தாயார பார்க்காம திரும்பி போயிட்டார். பிரபு பிராணம் விட்டுடுவார், லட்சுமணன் பிராணம் விட்டுடுவான், பரதசத்ருகுணன் பிராணம் விட்டுடுவார், வானரங்கள்லாம் பிராணம் விட்டுடும், சுக்ரீவன் பிராணம் விட்டுடுவான், வானர பத்திகள்லாம் பிராணம் விட்டுடுவா, கௌசல்யாதி மாதாக்கள் பிராணம் விட்டுடுவா, பரதசத்ருகுணாதிகள் பிராணம் விட்டுடுவா. நாம் போய் சொல்ற செய்தியில தான் அவ்வளோ பேருடைய பிராணமும் இருக்கு. அதனால ஹனுமானுக்கு முக்கிய பிராணம்னு. ஆனா தாயார காணலையே. அப்பதான் தோழித்து அவ அனுகிரகம் இல்லாமல் அவள் சன்னிதியை பார்க்க முடியாது. எதிர்க்க அசோகன் இருக்கு, ஆனா அவர் கண்ணுக்கு தெரியல. தாயார் கிருபை இருந்தாதான். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைத்யயை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேன் பிரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க முருகனே. இந்த ஸ்லோகத்தை சொன்னா
மூல தேவதை சீதை. துவாரபாலகால் யாருன்னா ராமலட்சுமணாலே துவாரபாலகால். ருத்ர இந்திர யம அனில சந்திர அர்க்க மருத்கணித்யா இத்தனை தேவதைகளையும் பரிவார தேவதைகளாக கொண்டு சீதைய மூல தேவதையா தன் ஹிருதயத்திலேயே ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி தன்னுடைய ஆனந்த பாஷ்பத்தால ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினார். இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா எதுக்கு அசோகம்? ஏன்னா இத்தனை ராட்சச ஸ்திரீகளை பார்த்துட்டு இந்த கண்ணால் அவளை பார்க்க முடியாது. இவள மாதிரி அவள் ஒருத்தி கிடையாது. ஸ்திரீ ரூபத்துல இருக்காளே தவிர யாரோ ஒரு ஸ்திரியான தாயார் இல்லையா? பெருமாள் என்ன சாமானிய புருஷனா இல்ல இப்ப தாயார் என்ன சாமானிய ஸ்திரியா? பரம புருஷன். அந்த பரம புருஷனுடைய சக்தி அப்படிங்கறத கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதனாலதான் அஷ்டோத்திரத்திலே முதல்ல மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பிரகிருதி நமஹ அப்படியே பார்த்துட்டு ஆச்சரிய பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமஹ திரிகால அஜ்ஞான சம்பன்னாய நமஹ புவனேஸ்வரிய நமஹ முடியும். அவள் தான் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய. அததான் ஆச்சாரியார் கண்டகார ஸ்லோகத்துல சொல்றது சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை. அவள் தான் பிரம்மாவுக்குள்ள இருந்து சிருஷ்டி பண்ண வைக்கிறார். அவள் தான் விஷ்ணுக்குள்ள இருந்து ஸ்திதி பண்ண வைக்கிறார். அவள் தான் ருத்ரனுக்குள்ள இருந்து சம்ஹார சக்தியா இருக்கா இல்லையா? அவள் தான் சர்வேஸ்வரனுடைய சக்தியா இருக்கா. சர்வேஸ்வரன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதே அந்தந்த காரியத்துக்கு உண்டான சக்தியா பிரவர்த்திக்கிறவளே இவள் தான் அப்படிங்கிறத இதை என்னன்னு சொல்ல முடியும்? இவளுடைய சொரூபத்தை என்ன சொல்றது? அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அசோகவனம் தெரியாது. பாருங்க அடுத்த அத்தியாயம் அசோகவனம் தரிசனம். அசோகவனத்துக்குள்ள அப்படியே உள்ள பிரவேசிக்கிற. உள்ள பிரவேசிச்சு அங்க பார்த்துட்டா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சகசிரஸ்தம்ப மண்டபம் அந்த அசோகவனத்துக்குள்ள. சைத்திய பிராசாதம்னு பேர். அந்த சகசிரஸ்தம்ப மண்டபம் ஒரு 1000 கால் மண்டபம். அந்த மண்டபத்தின் கோபுரத்தின் மேல ஏறி அந்த வனத்தை நோட்டம் விடுறதை தான் அந்த அத்தனை ராட்சசிகளுக்கு மத்தியில தாயார் இருக்கிறது தெரியறது. தாயாரோட தரிசனம் ரொம்ப அத்தியாச்சரியமா வர்ணிக்கப்படுது இந்த இடத்துல. எப்படி தாயார தரிசனம் பண்றார் அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு வர ததோபலின சம்பீதாம் ராட்சசீபிஸ் சமாவ்ருதாம் உபவாச கிருஷாந்தீனாம் விஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகாமிவாமலாம் மந்த பிரக்யாயமானேன ரூபேண ருச்சிரப்பிரபாம் வினத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோகோ பீதேனைகேன சம்பீதாம் கிருஷ்ணேனோத்தமமாசசி சபங்காமலங்காராமி பத்மாமிவ பத்மினீம் பீடிதாம் துக்க சந்தப்தாம் பரிக்ஷீணாம் தபஸ்வினி ग्रहेणां गारकेनेव पीडितां विवरोगिनी अश्रुपूर्णमुखीं दीनां कृशामानशनेन च शोकध्यानपरां दीनां नित्यं दुःखपरायणां स्वगणेन मुखीं हीनां स्वगणेनावृतामिव नीलनागभयाविन्या जगडं गतयैकया नीलया नीलतापाये पडराज्या महीमिव तायार पार्करार ततो मलिन संगीतां राक्षसीभिः समावृतां उपवास कृशां दीनां निश्वसन्तीं पुनः पुनः பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துட்டாங்க. உபவாசத்தால ஒரு பிடி ஆகாரம் எடுத்துக்காதபடி ஒரு தீர்த்த சாப்பிடல. கங்கைக்கு வந்து தன்னுடைய முடிய மாத்தி பின்னிக்கல. ஏகவேணீதரா அப்படியே அன்னைக்கு கடைசியா பின்னிண்டபடி ஜெத விழுந்துச்சு. மலினமான வஸ்திரம் ஏன்னா உருண்டு புரண்டு அழுது துடிச்சு. அதனால பாம்சு முங்கித நிர்வாகியா இருக்கா. கீழே இருக்கக்கூடிய அவ்வளவு தூசுகள் மேல படிச்சு சதா சதா அஸ்ருபூர்ணமுகி சதா கண்கள் இருந்து தார தாரையா ஜலம் வந்து வழிய பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கா. கண்கள் எமப்பட்டாம ராமர் வருவரோன்னு அந்த வழிய பார்த்துட்டு உட்கார்ந்து. இப்படிப்பட்ட தாயார பார்க்கிற வால்மீகியோடைய வர்ணனை ஆச்சரியம். வால்மீகி சொல்றார் அக்னி மாதிரி இருக்கா, ஆனா சாம்பலால் மூடப்பட்ட அக்னி மாதிரி இருக்கா. ரோஹிணி மாதிரி இருக்கா, ஆனா சந்திரனை பிரிஞ்ச ரோஹிணி மாதிரி இருக்கா. வேதம் மாதிரி இருக்கா, ஆனா ரொம்ப நாளா ஒரு ஆவர்த்தியே சொல்லாத அவர்கிட்ட வேதம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா. வீண மாதிரி இருக்கா, ஆனா தூசி படிஞ்சு வாசிக்கப்படாத வீண மாதிரி இருக்கா. தாமரை மாதிரி இருக்கா, ஆனா பனிக்காலத்துல தாமரையுடைய சோபையே தெரியாது. பனி மூடி இருக்குமே பனிக்கால தாமரை போல இருக்கா. மான் போல இருக்கா, ஆனா புலி கூட்டத்தால சூழப்பட்ட மான் போல. இப்படியே வர்ணிச்சு அவளுடைய பெருமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அந்த பெருமை தெரியாதபடி
தீபம் மாதிரி இருக்கா. ஆனா சூரிய கிரணத்துக்கு கீழே ஒரு தீபம் எப்படி பிரகாசிக்காதோ அப்படி இருக்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராட்சசாளுடைய அட்டகாசம், ராவணனுடைய ஒரு அத்தியாச்சாரம் இல்லையா, அவனுடைய பெருமை தெரியாதபடி அந்த பெருமை குன்றி இல்லையா, ஒரு குன்றிலிட்ட ஒரு குடத்திலிட்ட விளக்கு போல இப்படி உட்கார்ந்து ராமச்சிந்தனம் பண்ணிட்டு இப்படியே தியான பறையா உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாயாரை பார்த்தாரோ இல்லையோ, அவர் இவதான் தாயாருக்கு சொல்லியும் தெரியுமா. ஆஞ்சநேயர் நினைக்கிற இவளுக்காக இவ்வளவு நடக்கிறது, இந்த சரித்திரமே இவ்வளவு கொண்டுதான், இவ்வளவு பெரிய வானர சைன்யம் திரண்டு இருக்கிறது இவளுக்காக, வாலி வதம் நடந்தது இவளுக்காக இல்லையா. இந்த சரித்திரம் முழுக்க வரும். சர்வத்துக்கு நியூக்ளியஸ் இதுதான் சீதை தான். வால்மீகி அழகா சொல்ற பேரு தான் வால்மீகி ராமாயணம் கொடுத்துட்டேனே தவிர உள்ள இருக்கிற சரித்திர ராமச்சரித்திரம் இல்ல, சீதா சரித்திரம் கூட சீதாயா சரிதம் மகத். இது ஹனுமான் சிந்தனை பண்ணி பாக்க. வாலிபதை எதனால சுக்ரீவ பட்டாபிஷேகம் யாருக்காக நடந்தது, இத்தனை வாழங்கள் யாருக்காக தந்திருக்கு, ராமர் யாருக்காக துடிச்சு உட்கார்ந்து ஏன் எல்லாம் இவளுக்காக தான், இவளுக்காக தான். ஹனுமானுக்கு தோன்றது இவளை பார்த்துட்டோ இவள மாதிரி ஒரு தேவிய பிரிச்சு இவர் எப்படி உயிர்தரிச்சுட்டு இருக்காருன்னு தோணுச்சு. நிஜமாவே ஒரு வீரர்னு இன்னைக்கு ஒத்துக்கிறேன், நிஜமாவே திருடச்சித்தம் உடையவர்னு இன்னைக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா ராவணனை வதம் பண்ண போறார், இந்த லங்கையை நாசம் பண்ண போறார் இல்லையா, எப்பேற்பட்ட ராட்சசாலியும் துகளா பண்ணிடுவார். அதனாலேலாம் வீரர் இல்லை, அதெல்லாம் சகஜமா பண்ணிடுவார். அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. நிஜமான வீரன் என்னன்னா திருடச்சித்தை எதுக்கு வேணும்னா இவள மாதிரி ஒரு தேவிய பிரிஞ்சு உயிர் தரிச்சுட்டு இருக்காரு, அதுக்குதான் திருடச்சித்தம் வேணும். நிஜமாவே வீரர்னு இன்னைக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. துஷ்கரம் கதவான் ராமோ ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நதுக்கேனவசி ததீஹி. ஆஞ்சநேயர் நினைச்சா இவள மாதிரி ஒரு தேவிக்காக எதவோனாலும் यदि रामः समुद्रान्तां मेदिनीं परिवर्तयेत् अस्याः कृते जगच्छापि युक्तविद्येव वा मेमतिः राज्यं वा त्रिषु लोकेषु सीता वा जनकात्मजा त्रैलोक्यराज्यं सकलं सीताया प्राप्नुयात् कलगाम्. ஆஞ்சநேயர் தாயாரை பார்த்து இத்தனை சிந்தனை அனுமானுடைய ஹிருதயத்துல. ஆஞ்சநேயர் நினைக்கிறார் சமுத்திரத்தை தாண்டி வந்தாதான் என்ன, இந்த பூமியை பொழந்து போட்டாதான் என்ன, இந்த லோகத்துடைய கதாகதிய மாத்தினாதான் என்ன, சீதைக்காக எதுவும் தகும். பிரபு என்ன பண்ணினாலும் இந்த தேவிக்காக பண்ணினா தகும். ராஜ்யமோ இல்ல திரிலோகத்துடைய ராஜ்யத்தையோ ஒரு பக்கத்துல வச்சு ஒரு பக்கத்துல சீதைய வச்சா கூட சீதையினுடைய இல்லையா கோடிக்கு ஒரு அம்சம் பெறாது திரிலோகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யம். இதெல்லாம் ஹனுமானுடைய சந்தனம். தாயாரை பார்த்து இப்படி குபுன்னு அவருக்கு தாயாரிடத்துல அப்படி ஒரு பிரதிபத்தி ஏற்படுறது. சரி, இந்த இடத்துல ஹனுமான் இப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க. இதத்தான் தியாகராஜர் சொன்னார், மாஜனகி செட்டபெட்டக மகராஜுரை மாஜனகி செட்டபெட்டக. இந்த பாவத்தை மனசுல வச்சுட்டுதான் தியாகராஜர் பாடினார், ராமா உனக்கு வந்து சேர்ந்த புகழ் எல்லாம் எங்க அம்மா சீத்தை விட்டு கொடுத்தது. இதெல்லாம் இவளுடைய புகழ் தானே அப்படின்னு ஹனுமான் நினைக்கிறாரு. இந்த பாவத்தை மனசுல வச்சுட்டு தியாகராஜர் பாடினார். சீதை நினைச்சிருந்தா சீதையை ராவணனை வதம் பண்ணிருக்கலாம், இது ஒன்றும் அவளுக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. அவள் கோபத்தோட ஒரு பார்வை பார்த்தா சமுத்திரமே பொங்கிடும், லங்கைய இல்லையா கபலீகரம் பண்ணிடும். இவள் கோபிச்சது ஒரு பார்வை பார்த்தா ராவணன் பொசுங்கி போயிடுவான். இவளே சொல்றா, தாயாரே சொல்றா, உன்னை வதம் பண்றது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா ராமர் கிட்ட இருந்து அதுக்கு எனக்கு ஆர்டர் இல்லைங்கிற. அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசச்சாவனு பாலனாது நத்வான் குர்வி நஷட்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா, என் தேஜசாலே நான் உன்னை வதம் பண்ணிடுவேன். அது ஒண்ணு போறாத, அவளே பத்ரகாளி காலராத்திரி, அவளை ஆஞ்சநேயரே சொல்றாரு வந்து ராவணன் கிட்ட, காலராத்திரியை கொண்டு உட்காத்தி வச்சிருக்கடா, இங்க உன்னுடைய காலனை நீ கொண்டு உட்காத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு தன் தேஜசாலை வதம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா சீதை சொல்றா, அதுக்கு ராமர் கிட்ட இருந்து எனக்கு ஆக்ஞை இல்லைங்கிற. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி அர்த்தம் சொல்லுவேன்? அப்ப பாக்கிக்கெல்லாம் ஆக்ஞை இருக்குன்னு அர்த்தம்.
ராவணன் கூட்டிட்டு போனா பேசாம இரு, அவன் என்ன பேசினாலும் சகிச்சிரு, நானே வருவேன், நானே வதம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து இதுக்கு எனக்கு ஆக்ஞை இல்லைன்னு எப்படி சொல்லுவோம்? இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் நீங்க? அப்ப தியாகராஜர் சொன்னார், உன்னுடைய புகழ் எங்க அம்மா சீத்தை விட்டு கொடுத்த புகழ் அப்படின்னு. அதனால மா ஜானகி செட்டப்பெட்டக மகாராஜுவே, எங்க அம்மா சீதா கையை பிடிச்சாலோ நீ மகாராஜனா இருக்கடா அப்படின்னா தியாகராஜர் கீர்த்தனத்துல. இப்பதான் ஹனுமான் என்ன பண்ணினார், வெட்டோடனே தாயார்கிட்ட போய் பேசப்பட்டாச்சு. அது எப்படி சமயமா உத்தமமான சமயத்தை போய் தாயார்கிட்ட பேசி ஆசுவாசத்தை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு தாயார் எந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு பக்கத்து மரத்துல அந்த மரத்தோட இலைகளுக்கு தக்க தன் வர்ணத்தை மாத்திட்டு, ஏன்னா அவர் உட்கார்ந்துக்கிறது தெரியப்படாது, ஏன்னா எந்த ரூபத்தையும் எடுத்துக்க முடியுமே வராது. அதனால அந்த பத்திர வர்ணம், அந்த இலைகளுடைய வர்ணத்துக்கு தக்க ஒரு வர்ணத்தை எடுத்துட்டு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ராவணன் வரான். ராவணன் தான் எழுந்துட்ட உடனே சீதா ஸ்மரணம் வந்தது அவனுக்கு. சீதா ராமஸ்மரணம் வரக்கூடாது, சீதா ராமஸ்மரணம் வந்து குழைச்சிருப்பானே, ரொம்ப பாகவதனா போயிருப்பானே இல்லையா? இந்த ஊரே அசோகவனமா இருக்கு, இவனுடைய பீடாவன் அங்க வேற ஒரு பெரிய மண்டபம் வேற இருக்கு. நம்ம சத்குருநாதர் அழகா சொன்னார், ஆஞ்சநேயர் மாதிரி பாகவத வேற வந்திருக்கார், ஊர்லயே ஒரு பாகவதம் இருக்கார். தாயாரையும் பெருமாளையும் வச்சிருந்து இந்த மண்டபத்துல அழகா ஒரு வசந்தோத்சவம் பண்ணப்படாதா, ஒரு சீதா கல்யாணோத்சவம் பண்ணப்படாதாங்க இல்லையா? அதுக்கு ஒரு தனி பாக்கியம் ஒண்ணு இல்லையா? சீதையை பார்க்க வந்தான் ராவணன். சீதா பிரபாதே கதலியதா, ஒரு வாழைத்தண்டு போல தன்னை குறுக்கினார் தாயார், தன்னை ரொம்ப குறுக்கி. ஏன்னா என்ன பேச போறானோ, என்ன அபத்தத்தை பேச போறானோ இன்னைக்கு வந்து அப்படின்னு குறுக்கி போய் உட்காண்டா தாயார். இந்த சமயத்துல ராவணன் வந்து பேசலாம், சீதை இன்னுமே என் இஷ்டத்துக்கு நீ இணங்கலை, ஆனால் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன நினைச்சிருக்கே, இந்த கடுங்காவல மீறி அந்த ராமன் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் உயிரோட இருக்கானோ போயிட்டானோ யாரு கேட்டா? இப்படிலாம் அவளை எமோஷனலா அவளை வந்து தன்வசப்படுத்தணும்னு பாக்குறான். லங்கையினுடைய அக்ரப்பட்ட விஷயம் உன்னை பண்ணுவேன், எனக்கு எத்தனை மகிழ்ச்சிகள் இருக்காளோ அத்தனை பேருக்கு உன்னை மூத்த விஷயா பண்ணுவேன், உனக்கு கனகாபிஷேகம் பண்ணுவேன், உனக்கு ரத்னாபிஷேகம் பண்ணுவேன், என்னுடைய இஷ்டத்துக்கு இணங்கு. வேணும்னா உங்க அப்பா ஜனகனுக்கும் ஏதாவது நிலம் தரேன். தாயார் பார்த்தா, தாயாருக்கு கோபம் வந்தது. ஒரு புல்ல அப்படி கிள்ளி போட்டு தாயார் பேசினா. எதுக்கு புல்ல கிள்ளி போட்டு பேசினாங்க? புல்லு அன்னைக்கு தூண்ல இருந்து நரசிம்மர் வந்த இந்த புல்லுல இருந்து கூட வந்துடுவார். இன்னொன்னு, அன்னைக்கு ஒரு காக்கா என்கிட்ட வந்து விளையாடிச்சு. அந்த காக்கா ஒரு அசுரன் காக்க ரூபத்துல வந்து விளையாடினான். ராமர் என்ன பண்ணினார், அஸ்திரத்தை கொண்டு வந்து பிரயோகப்படுத்தல, ஒரு புல்ல கிள்ளி போட்ட அந்த புல்லே பிரம்மாஸ்திரமா மாறி அந்த காக்காய 3 லோகங்களை துரத்தி அடிச்சு கொண்டு வந்து ராமச்சரணத்துல போட்டது. அந்த புல்லு மாதிரி இந்த புல்லு இப்ப கிளம்பும், 10 தலையை கிள்ளி எரிஞ்சுடும். ஜாக்கிரதை. புல்ல சாப்பிடுறது மாடு, அதுக்கு உண்டான புத்தி கூட உனக்கு இல்லையே. திருடத்தை சாப்பிடுற ஜந்துவை விட கேவலமா போயிட்டே, பரதாரத்தை கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிருகங்களுக்கு கூட இந்த புத்தி வராது, அதை விட கேவலமா போயிட்டே அப்படின்னு பல ரீதியா. இன்னொன்னு, ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீ அந்நிய புருஷாலோட பேசுறதே மத்தியில ஒரு தெர போட்டு பேசணும்னு இருக்கு போஷா நியமத்துல. அதை போல ஒரு வஸ்து மத்தியில வேணுங்கிறதுனாலையும் ஒரு புள்ள கிள்ளி போட்டு பேசினான். இப்படி பல வியாக்கியானங்கள் பண்றா பெரியவாழ்லாம். ராவணனை பார்த்து சொன்னா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல, இப்ப கூட என்ன கொண்டு பிரபுக்கு சமர்ப்பிச்சுட்டே, ஆனால் நீ பேசாம என்ன கொண்டு சமர்ப்பிச்சுட்டு பிரபுவா ஆலிங்கனம் பண்ணிக்கோ, உன்னை மித்திர பாவத்துல சேர்த்து தேன மைத்ரி பவதுதே இது ஜீவிதுமிச்சசி. நீ ஜீவிச்சுட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசை, அவனுக்கு ஆசை இல்ல. தன் மதத்துக்காக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் ராவணன். ஆனா தாயா சொல்றா, நீ ஜீவிச்சுட்டு இருக்கணும்னு எனக்கு தோன்றதேடா, நீ ஜீவிச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சியானால் என்ன கொண்டு பிரபுகிட்ட சமர்ப்பிச்சு நீ நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், கை குலுக்கி விடுங்கிறார். மித்ரபாவத்துல சேர்ந்துனேன். இதே விஷயத்தை விபீஷண சரணாகதியில பிரபு சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோத்யபி தஸ்ய ஸ்யாது சதாமேதத் அக்ரஹீதம். தாயார் பிரபு சொல்றார், ராவணனே வந்தா கூட சேர்த்துக்க தயாரா இருக்கேன், மித்ரபாவத்துல அவனையும் சேர்த்துப்பேன் அப்படின்னு பிரபு சொல்றார். தாயார் சொல்றதே பிரபு சொல்றார். இப்ப போனா கூட சேர்த்து விடுவார். ஏன்னா சரணாகத சம்ரக்ஷணம்ங்கிறத தன்னுடைய தர்மமா வச்சிட்டு இருக்காரா.
யார் வந்து எப்ப சரணாகதின்னு வந்துட்டாலும் அவன் எந்த தேசத்துல வந்தாலும் எந்த காலத்துல வந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ராமா நீதான் கதின்னு வாய் வார்த்தையா சொல்லிட்டா கூட அந்த சரணாகதின்னு ஏத்துண்டு அபயம் கொடுத்துடுவ. இத விரதமா வச்சிருக்க. இதத்தான் சஹஸ்ரநாமத்துல சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம சுகோஷ சுகத சுருது அதுல சுவ்ரதஹாங்கிற நாமத்துக்கு இதுதான் அர்த்தம். யார் வந்து சரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அவளுக்கு அபயம் கொடுக்கிறதுங்கிறத விரதமா வச்சிருக்க. இதுதான் அவருடைய நல்ல விரதம், சுவ்ரதம். தாயார் இவ்வளவு பேச தாயார் சொல்றா உனக்கு இந்த சத்சங்கம் இல்லை. சத்சங்கம் இருந்திருந்தா உனக்கு இந்த புத்தி வந்துருக்கவே வந்துருக்காச்சு. இந்த சாதுக்கள் இல்லையா? இல்ல சாதுக்கள் இருந்தும் நீ சத்சங்கத்துக்கு போகலையா? விகசந்தோ நவாசந்தி சதோவானானுவர்த்தசே ததாஹி விபரீதா தே புத்திஹி ஆச்சார வர்ஜிதாய. இவ்வளவு பேசின உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. ராவணன் சொன்னா உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து போயிட்டு அதனாலதான் இவ்வளவு பேசுறேன். யாரை இப்படி நான் விட்டு வச்சது கிடையாது. உன்னிடத்துல வந்து மயிலே மயிலே அப்படின்னா நீ வந்து இல்லையா என்னிடத்திலேயே பாயறையா நீ உன்னை என்ன பண்றேன் பார். 2 மாசம் உனக்கு சமயம் கொடுக்குறேன். இந்த 2 மாசத்துக்குள்ள என்னுடைய ஆசைக்கு இடங்களை ஆனால் உன்னை நரமாம்சமா சாப்பிட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் ராட்சசிகள்லாம் சேர்ந்துட்டு சீதையை மிரட்ட ஆரம்பிச்சார். ஏன்னா அதுக்கான சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். ஒரே கீர்த்தனம் தான். நம்மளும் அகண்ட தாரக நாம ஜபம் பண்ற மாதிரி அதுகளுக்கெல்லாம் ஒரே ஜபம். ராவணம் பர்த்தாரம் பஜ இதுதான் சொல்லிட்டே இருக்கோம். அகண்டம் ராவணம் பர்த்தாரம் பஜ ராவணம் பர்த்தாரம். காதுல இயற்கை காட்சி விட்ட மாதிரி இதையே சொல்லிட்டு இந்த சமயத்துல இந்த ராட்சசிகள்லாம் பலவிதமா தாயார மிரட்டுறதை திரிஜட்டைன்னு ஒரு ராட்சசி ரொம்ப நாளியா தூங்கிட்டு இருந்தவள் அப்பதான் எழுந்துட்டா. அந்த திரிஜட்டை சொல்றா இனிமேல் சீதையை மிரட்டுறதை நிறுத்துவோம்.